ப்ரோ இன்னைக்கு அந்த ஸ்டார் படம் பார்த்தேன் ப்ரோ. என்ன கிளைமேக்ஸ்ல கடைசியா என்ன அது புரியல ப்ரோ எனக்கு என்ன ஆச்சுன்னு. திடீர்னு கட்டுங்கிறாங்க அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கிளைமேக்ஸ்ல ஹீரோ வராது அவ்வளவுதான். இல்ல அந்த அவங்க ஒய்ஃப் சாவற மாதிரி ஒரு இது இருக்கும்ல அது என்னது? அதெல்லாம் வந்து படம் தான் படம். ஓ அவர் ஹீரோ வராது கிளைமேக்ஸ். ஓகே ஓகே. வேற இருக்குங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ இந்த குட் பேட் அதுல வந்து புது ஸ்கிரிப்டா இல்ல ஏதாச்சும் ரீமேக்கா? அதெல்லாம் புது ஸ்கிரிப்டுங்க. உள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. யார் சொன்னது ரீமேக்? இல்ல கேட்டேன். அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆதி. கண்டிப்பா ஆதிக்கு வந்து அவர் பயங்கரமான அஜித் ஃபேனுங்க. ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து ஒரு 5-10 சீன் வச்சுருவார். ப்ரோ இந்த உத்தம வில்லன் என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. 30 கோடி ரூபாயில வந்து சம்பளம் வாங்கி படம் நடிக்க சொல்றாங்களா? இல்ல என்ன இது? இல்ல அது அப்ப நடந்த பிரச்சனைங்க. அப்ப வந்து என்னன்னா வந்து இவங்க பஸ் காப்பி பண்ணாங்க ப்ரீவியஸ்ல. அப்போ வந்து அந்த பட்ஜெட்டுக்கு பண்ணும்போது கமல் தான் சூஸ் பண்ணாரு கதையை. அது எல்லாத்தையுமே விளக்கமா கொடுத்துருப்பாங்களே அந்த அறிக்கையிலே. என்ன கமல்கிட்ட போய் ஒரு கதையை சொல்றாங்க. அந்த கதை வந்து இந்த படத்தை எடுக்கலாம், திருஷ்யம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. திருஷ்யம் வந்து வேணாம், நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னு ஒரு சொல்றாரு. ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையை ஓகே பண்றாங்க. ஓரிரவு அதான் தூங்காகணும் அதை சொல்றாரு. ஓகே அது எடுக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்து இல்லைங்க அந்த கதையோட இன்னொரு கதை இருக்கு, அந்த கதையை எடுக்கலாம்னு சொல்லி உத்தமிழ் சொல்றாரு. உத்தமிழ் சொல்லும் போது வந்து இவங்களுக்கு வந்து சார் அதையே பண்ணலாம் சார். இல்லை இதையே பண்ணுங்க நல்லா இருக்கும்னு கமல் சஜஸ்ட் பண்றாரு. பண்றாங்க. அந்த படம் இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகலை, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஃபேன்ஸ் பிரச்சனையும் கொஞ்சம் இருந்துச்சு. ரிலீஸ் டைம்ல வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, ரிலீஸ் ஆகலை. அப்போ அந்த கமல் வந்து கமல் அவரோட அண்ணன் அவர் இறந்துட்டார்ல சந்திரஹாசன் வந்து என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்து இன்னொரு 30 கோடிக்கு உங்களுக்கு ஒரு படத்தை பண்ணி தர சொல்றேன் கமல்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் கொடுத்து முடிக்கிறாரு அந்த பிரச்சனைய. அப்ப இருந்த கமல் வேற, இப்ப இருக்க கமல் வேறல. இப்போ வந்து அவரு 300 கோடி ரூபாய் பிசினஸ்ல போயிட்டாரு, 300-400 கோடிக்கு. இல்ல உத்தம வில்லன் யாரு கதை ஆக்சுவலி? கமல் தான் ப்ரோ. ஆனா அதுக்கப்புறம் அந்த 2 படமே பண்ணிட்டாருல, திருஷ்யமையும் ரீமேக் பண்ணிட்டாரு, தூங்காவனமே பண்ணிட்டாருல. ஆமா அதெல்லாம் பண்ணிட்டாரு. தூங்காவனமே ரீமேக் தானே ப்ரோ, ஒரு பிரெஞ்சு மூவியோட ரீமேக் தானே? ஆமா ஆமா. இல்லை இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போய் 10 வருஷமா கேட்காம கமலஹாசன் வந்து இப்போ பெரிய மார்க்கெட்டுக்கு கிரியேட் பண்ணி அவர் உருவானதுக்கு அப்புறம் இப்போ வந்து எனக்கு படம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய டைம் இவங்களும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வெயிட் பண்ணாங்க அவங்க வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விக்ரமுக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் மாறிடுச்சு இல்லை, டோட்டலா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இல்லை, வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ போயிட்டு எனக்கு வந்து நான் முன்னாடி லெட்டர் கொடுத்தீங்களா படம் பண்ணி கொடுங்கன்னா யார் பண்ணுவாங்க? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம இது படம் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்து அவங்களை ஹெல்ப் பண்ணலாம்ல?
எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதை ரெக்கவர் பண்ணி தரதுக்கு. அது பண்ண ப்ரோ, அது பண்ணலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா சரி ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். கமல் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ்ல இருக்காரு. சரி அதான் ப்ரோ, அவங்ககிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். இப்போ ஏதோ என்னன்னா ஒரு அவர் அமௌண்ட் படம் நடிக்கிறத கொடுத்து விட முடிச்சு அது விடலாம். காஸ்ட்லியாக இருக்கும். அந்த காம்பன்சேஷன் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் அது கிடைச்சுன்னா இவருக்கு அது செட்டில் ஆயிடுவார்ல, அதான் கேட்டேன். காம்பன்சேஷன் செட்டில் ஆயிடுவாரா? செட்டில் ஆயிடுவார்னா இந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ரிலாக்ஸ் ஆயிடுவார்ல, அதுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் முடிக்க முடியாது, ஒன்றும் ரிலாக்ஸ் ஆக முடியாது. இப்போ 30 கோடி தானே ப்ரோ அதுக்கு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? 50 கோடி படம் மட்டும் 30 கோடி திரும்ப கேட்பீங்களா? இல்ல அவர் லாஸ் எவ்வளோ அதை ஏங்க கேட்குறேன். 30 கோடியில ஒரு படம் நடிச்சு தரேன்னு சொன்னாருங்க அவரு. 30 கோடியில பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்துறேன்னு சொன்னாரே தவிர, அந்த படத்தை எடுத்தீங்கன்னா 30 கோடின்றது 40 கோடியா பிசினஸ் ஆகும், இல்ல 45 ஆகும், அவ்வளவுதான் ஆகும். அதுக்கு வட்டி இருக்கு, பப்ளிசிட்டி இருக்கு, இதெல்லாம் கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 கோடி 10 கோடி லாபம் கிடைக்கும். எனக்கு 5 கோடி கொடுங்க, 10 கோடி கொடுங்க லாபம் அப்படின்னா ஓகே. ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, எனக்கு இது கேட்கணும்னு நினைச்சேன். இந்த நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த ஹரி லிங்குசாமிலாம். ஆக்சுவலி யார் உண்மையாலே நல்ல டைரக்டர் தமிழ் சினிமால? ஏன்னா இவங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாம் ஃப்ளூக் டைரக்டர் மாதிரி தான் தெரியுது. ஃப்ளூக்கா வந்து படம் ஹிட் ஆயிருது. இது உண்மையாவே யார் நல்ல டைரக்டர் அரியது தமிழ் இப்போ சினிமா? ஓடல ஓகே, ஆனால் இருந்தாலும் ஃப்ளூக்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. வரிசை எவ்வளோ ஹிட் இல்ல எனக்கு அவங்க பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு ஏதோ எல்லாமே சரி, ஒரு லக் ஃபேக்டர்ல இருந்து எல்லாம் கிளிக் ஆயிருது அந்த இல்லை. மாதிரி தான் தெரியுது. அவங்கள நீங்கள் அவுடேட்டட்னு சொல்லலாம், ஆனால் ஃப்ளூக்னு சொல்ல முடியாது. ஏன்னா லிங்குசாமி அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இதே வந்து இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா 80s to 2000 வரைக்கும் அவரோட பாட்டு எல்லாமே ஹிட்டு. இப்போ அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணாருன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகலை, அதுக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்களா இளையராஜா வந்து ஃப்ளூக் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்படி கிடையாது. அன்னைக்கு அவர் வந்து ஃபார்ம்ல இருந்தாரு, அது பண்ணாரு. இன்னைக்கு அதை பண்ண முடியல. அவர் கொஞ்சம் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி அவரால் மியூசிக் போட முடியல, அப்படிதான் பார்க்கணும். ஏஆர் ரமன் அப்பெல்லாம் போட்ட ஆல்பம் ஹிட்டு, அவர் எந்த படத்துக்கு போட்டாலும் ஹிட்டு. ரிதம் போட்டாலும் ஹிட்டு, அவர் ப்ரோ ரஜினி படையப்பா கமல்லாம் படம் போட்டாலும் பண்ண ஹிட்டு. மாட்டார் ப்ரோ, இவ்வளவு தூரம் பிரச்சனையான பிறகு. அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, அக்ரிமெண்ட் இருந்தாலும் பண்ண தேவையில்லையா? ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து கேள்வி கேட்டா என்னங்க அர்த்தது? ப்ரோ நான் அப்படி பார்த்தா லாஜிக்கா எல்லாரும் லாஜிக்கா கேட்கலாம். சொல்றேன், லாஜிக்கா சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி என்ன சம்பளம் வாங்கினாரு, இப்ப என்ன வாங்குறாரு? விஜய் என்ன வாங்குறாரு, இப்ப என்ன வாங்குறாரு? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அக்ரிமெண்ட் போட்டேன், இப்போ வந்து அவர் 10 கோடி நடிக்க சொல்லணும் நடிப்பாரு. என்னங்க அவர் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, இப்போ வந்து கேட்டா லாஜிக்கா ஒன்று பேசணும். ஆமா, ப்ரோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா பண்ணுவார்ல ஆடி வாசல், அப்ப சைன் பண்ணதானா? இப்ப அவர் சம்பளம் கூடிடுச்சு, அதனால பண்ண போறாருல. எல்லாத்துக்குமே ஒன்று ஒரு பிரச்சனையும் வேற, இஷ்யூ வேற தனித்தனியா. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், பேசணும், டீல் பண்ணணும். பட் அவர் படம் நடிச்சு கொடுன்னு கேட்கறதெல்லாம் வந்து அர்த்தம் கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது கேட்கலாம், எனக்கு ஒரு 2 கோடி கொடுங்க, 3 கோடி கொடுங்க, 4 கோடி அப்படி கேட்கலாமே தவிர இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை. அப்படி நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு எனக்கு 30 கோடி கொடுங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே முடிஞ்சா வாங்கிக்கிறதா சொல்லுவாங்க. புரியுது உங்களுக்கு? யாரா இருந்தாலும் ப்ரோ அப்படின்னா இந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததை வாங்கவே முடியாதா ப்ரோ? அட்வான்ஸே கொடுக்கலைங்க அந்த டைம்ல, இவங்களே சொன்னதுதான், அட்வான்ஸ்லாம் கொடுக்கல. இல்லை ப்ரோ, காமனாக கேட்குறேன். இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து யாருக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோ ஆக்டரோ யாருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, நடக்காமல் போகுது அப்படின்னா அட்வான்ஸ் திருப்பியெல்லாம் வாங்க முடியாதா? அது திருப்பிலாம் வாங்கலாங்க, வாங்க முடியும், அதெல்லாம் வாங்கலாம். பட் எந்த எந்த இதில் கேட்குறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒரு ஹிட் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் ஓடலை அப்படின்றதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஹீரோக்கும் ஒரு இது இருக்கும். இது என்னங்க நியாயமா இருக்கு, என்கிட்ட வந்து இவ்வளோ கேட்குறீங்க, அவ்வளோ கேட்டீங்க, நான் உங்களுக்காக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன், இப்போ வந்து இதே நான் கடவுள்ல அதான் நடந்துச்சு.
அவர் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ண சொல்லி முடியெல்லாம் வளர்த்தி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வட்டி போட்டு கொடு அப்படின்னா எதுக்கு வட்டி ஏங்க நான் உங்களுக்காக வந்து முடியெல்லாம் வளர்த்தி ஒரு வருஷம் படமே நடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து இப்போ வந்து திரும்ப என் காசை கொடு வட்டி போட்டு கொடுன்னா நாங்க ஏன் தரணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன் ப்ரோ இது சூர்யா அரசியல் வர்றன்னு ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, அது என்ன ப்ரோ உண்மையா இருக்கு? அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஏற்கனவே வந்தவங்களே போதும். இல்ல அதுதான் அது வராது, முதல்ல அதெல்லாம் போற வரைக்கும் நல்லது. சரி எல்லாருமே அங்கேயும் துண்டை போட்டு வைக்கிறது தானே. அதான் இல்ல ப்ரோ, அவர் எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் இதுக்கு நோக்கி தானே இருக்கு. அகரம் ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி, அவர் பேசுறது ப்ரோ இருந்தாலும் சரி, அகரத்தை அரசியல கொண்டு வர்றீங்க, அது வேற இது வேற. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அது ஒரு இமேஜை வச்சு உள்ள வர முடியாதா? இல்ல அது நீங்க அப்படி அதை இழிவுபடுத்தாதீங்க. இந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கு. இருக்கும் ப்ரோ, ஒரு அரசியல் வந்தா பேரு இப்ப வந்து நீங்க படிச்சுட்டீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நினைப்பீங்கன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20,000 30,000 சம்பளம் கிடைச்சா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வேலைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நினைப்பீங்கன்னா, 30,000 அவெல்லாம் 50,000 1,00,000 வாங்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க. அடுத்த அந்த 1,00,000 2 லட்சத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவன் 5 லட்சம்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கானுங்களே, ஆன்சைட்லாம் போகலாம், வேற கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இங்க வரவங்க எல்லாம் சினிமால வந்து ஹீரோவா எப்படியாவது ஹீரோ ஆயிடணுங்க அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கவின் ஒருத்தர் வந்து டக்குன்னு ஹிட்டி கொடுத்துட்டாரு, கவின் மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் கவின் ஆனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் ஆகணும்னு நினைக்கிறது, சிவகார்த்திகனுக்கு விஜய் ஆகணும்னு நினைக்கிறது, விஜய்க்கு எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறது. இது எல்லாம் இருக்கிறது தானே. அதுக்கு ஒரு தொண்டை போட்டு போட்டு வைப்போம். மாசு இருக்காது சப்போஸ் வராது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அதுவே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. இல்ல ப்ரோ, யாருக்கு தெரியும் ஃபியூச்சர், யாருக்கு தெரியும் ப்ரோ சொல்ல முடியாது. கவின் விஜயோட கூட பெருசா போலாம். இல்ல நான் கவின்னு மீன் பண்ணலங்க, கவின்னு மீன் பண்ணல. பொதுவாவே எல்லாருக்கும் வந்து இதுக்கு மேல போகணும் இதுக்கு மேல போகணுன்ற ஒரு இது இருக்கும். ஏங்க டார்கெட் நிறுத்திக்கிறீங்க. இது எல்லாருக்குமே பெஞ்ச் மார்க் யாரு அப்படின்னா இருக்கீங்க, அதுக்குள்ள கவினுக்கு போயிட்டீங்க. ஆமா அது வரைக்கும் போவாங்க இல்லைங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பெஞ்ச் மார்க்கா எம்ஜிஆர் இருக்காரு இல்லைங்க, எம்ஜிஆர் வரைக்கும் போவாங்கல்ல எல்லாரும். ஹீரோவான்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு பிசினஸுக்கு ஹீரோவா ஆகணும், நமக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறது அடுத்தது. அடுத்து எஸ்கே மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி ஆகணும், அஜித் மாதிரி ஆகணும், ரஜினி மாதிரி ஆகணும். அடுத்து இங்க இருக்க பெஞ்ச் மார்க் யாரு, எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ஆகணும் அப்படின்றது அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சரி ஓகே எவ்வளவு நடிச்சிட்டோம், 200 கோடி 100 கோடி சம்பளம் வருது, ஓகே அடுத்து என்ன எம்ஜிஆர் ஆகணும் அப்படின்றது தானே இருக்கும். அது யூஸ்வலா யாராலுமே வரும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல அரசியல் ஆசை இருக்கா? எனக்கா? ஆமா ப்ரோ. அவருக்கு அரசியல் ஆசை இருக்கா இல்லைன்னு 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவரே முடிவு பண்ணுவாரு. ஏங்க நீங்க வேற பெருசா பணம் வேணுங்க, பெருசா பணம் வேணும் சொல்ல போனா. நம்ம சும்மா வந்து கமெண்ட்ரி குடுக்குற மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஐபிஎல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது திடீர்னு நான் ஒரு 40-50 கோடி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து யோசிப்பேன், சரி ஓகே இவ்வளவு பணம் வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஒன்னும் படம் எடுப்போம். இல்ல எனக்குமே சொல்றேன், எல்லாருக்கும் தானங்க இருக்கும். சரி ஓகே ஏதோ ஒரு படம் எடுப்போம், அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யார் இருக்காங்களோ அவங்க வச்சு படம் எடுக்கலாம் யோசிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பழக்க வழக்கம் ஓகே திடீர்னு ஒரு பெரிய அளவு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன யோசிப்போம். அந்த மாதிரி தானே யோசிப்போம் எல்லாருமே. அந்தந்த பீரியட் தாங்க, அந்தந்த பீரியட் தான். நான் வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இதே வாழ்க்கை இல்லைச்சுன்னா எனக்கு ஒரு அப்படிலாம் யாருக்குமே இருக்காது. ப்ரோ நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா, அது ஒரு ஆசை இருந்துச்சுன்ட்டு? ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆசைனா பணம் சம்பாதிக்கிறது தாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறது தான். சொல்ல போனா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரோட நான் வந்து கடன் இல்லாம இருக்கேன், லக்ஸரியா இருக்கேன் சொல்லணும்.
bro, ஆனா நீங்க வந்ததுக்கு இப்ப நான் சம்பளம் அப்படியே கிராஜுவலா உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்குமா ப்ரோ வருஷம் வருஷம்? ஏங்க சம்பளம் இல்லைங்க, அவர்தாங்க ஓனரு. இல்ல எனக்கு எனக்கு நான் எதிர்பார்த்து சென்னை வந்ததை விட இப்ப நிறைய சம்பாதிக்கிறேன். அது உண்மைதான். ப்ரோ இப்போதைக்கு சொல்ல போனா நீங்க ப்ரெஷர் இல்லாம ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கமிட்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் இல்லாம டைம் லைன்ல சிக்காம, ஒரு டைம் ஃப்ரேம்ல அதெல்லாம் சிக்காம. இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க. எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு, இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இந்த 9 to 5ங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாதுல்ல, நீங்க நினைச்சு பண்றதுதானே. உங்களுக்கு சொன்ன போனா டைம் ஃப்ரேம்ல அந்த ஆமாம்மா. டைம் பாஸ் பண்ணிட்டு முடிக்கணும். அந்த அது மாதிரி மாதிரி அந்த மாதிரி இல்லை, அது உண்மைதான். அது கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் ப்ரோ. ஏங்க எனக்கே கஷ்டமா இருந்துச்சுங்க 10 வருஷமா. ஆனா உங்களை விட லக்குன்னு பார்த்தா ஐயப்பன் நாங்க ப்ரோ. இது எனக்கு கொடுமையா இருக்கு. எனக்கே 10 வருஷமா, இந்த 10 வருஷம் போராடி தாங்க வந்து இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு அதான் ப்ரோ, வந்துட்டோம். நீங்க 10 வருஷம் போல நீங்க நம்மால் வந்தனே ஜாலியா இருக்கிறது. அப்படிலாம் கிடையாது, அவன் இன்னும் போராடவே. இல்ல ப்ரோ, உங்க உங்க செட் இருக்குல்ல, இந்த ஐயப்பன் பிரதர் இல்ல வேற யாராச்சும், இவங்கெல்லாம் என்ன என்ன பண்ண உங்களோட பாதையே வந்து எடுத்துட்டு வர போறாங்களா இல்ல வேற என்ன ஏதாச்சும் பாதம் பண்ண இருக்கு? ஒரு போறாங்களா? பாதம் இல்லை. எங்க நீங்க வர அவனு இல்ல அதே டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல தான் வர போறாங்களா? அவனுங்களுக்கு அதை பத்தி இந்த நாலேஜும் கிடையாது. அவனுக்கு அதை பத்தி எதுவும் கேரும் பண்ண மாட்டானுங்க, கேட்கறதும் கிடையாது. அவங்க ஃபுல்லா சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க. ஐயப்பன் ப்ரோ, உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்னது? கப்பல் கோல்ஸ் தாங்க அவரோட ஃபியூச்சர் கோல்ஸ். அவ்வளவுதான், வேற என்ன? கப்பல் கோல்ஸ் தான். உங்களுக்கு எப்ப கல்யாணம் சொன்னீங்களே, கல்யாணம் ஆக போதுன்னு? ஒண்ணு கிடைச்சதுன்னு. இது கார்த்திக் ப்ரோ, இது உத்தமவேலன் பத்தி பேச சொல்லுங்க ப்ரோ. உத்தமவேலன் பத்தி பேசினா கேக்குறேன். அது வந்து கமலோட பயோபிக்னு சொல்றாங்க, அது உண்மையா? அது அப்படிதான் இல்லையே. அந்த கதை அப்படிதான் கப்பல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவர் வாழ்க்கையில் நடந்ததா அவ்வளவு இருக்காரு. மேபி இருக்கலாம், சில சென்ஸ் இருக்கலாம். அது அந்த அந்த படத்துல வந்து இந்த சினிமா அவரோட லைஃப்ல நடக்கல, நம்ம தான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் பண்ணியிருந்தாலோ சொல்லலாம். பட் சில இன்சிடென்ட்ஸ் வச்சு கேன்சர் வச்சிருக்கலாம். காமிச்சிருப்பாங்க, கேன்சர்லாம் காட்டுவாங்க, சாகர மாதிரி காட்டுவாங்க, அது தெரில. ரைட்டிங்காக அது ரொம்ப பெஸ்டான படங்க உண்மையிலே. அந்த அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த காமெடி பொசிஷன் விட்டுருங்க, அந்த பீரியட் பொசிஷன் ஒன்று காட்டுவாங்கல்ல, அது பயங்கர மொக்க, அது அதை விட்டுருங்க. பட் இங்கே வந்து கரண்ட்ல நடக்கிற மாதிரி ஒன்று காட்டுவாங்கல்ல, அதில் நிறைய விஷயம் வந்து கமல்ஹாசன் வந்து படம் நான் வந்து வாழ்க்கையில கமல்ஹாசன் வந்து அதில் வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு, வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு அந்த படத்தை. ஆனா ஏன் ப்ரோ கார்த்திக் ப்ரோ லிங்குசாமி பேசின இதெல்லாம் தப்பு தானே ப்ரோ? திருஷ்யம் அந்த படத்தை வந்து நான் எங்களுக்கு பண்ணாம அவரே வேற இது பண்ணதுங்களா? அது அவர் இஷ்டம்ல ப்ரோ. அது இல்ல ஆக்சுவலா அவங்க சொன்ன இது என்னன்னா, அந்த படத்தை நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சார் இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். இல்ல இந்த படம்லாம் வேணாங்க, நான் ரீமேக்லாம் பண்ண மாட்டேன், இந்த கதையை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணாரு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது தெரியலங்க, அது அவங்களுக்கு இன்டர்னலா என்ன நினைச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவை தனஞ்சயன் சார் இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா கேட்டேன், நான் ஒரு கதை, அந்த கதை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் லிங்குசாமி ஒரு தடவை ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை வந்து நான் கமல் சார்ட்ட பண்ண போறோம், உத்தம இல்லம் தான் நான் பின்னிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். உடனே வந்து தனஞ்சயன் என்ன கதை அப்படின்னு கேட்டவொடனே கதையை சொன்னாராம். அப்ப வந்து ஒண்ணுமே சொல்லலையா, அது படம் முடிஞ்சது அப்புறம் தான் சொன்னாராம், அந்த கதை தான் நாங்க ரிஜெக்ட் பண்ண கதை, நீங்க மாட்டிக்கிட்டீங்களே இந்த மாதிரி. இன்னைக்கு உத்தமில்லன்னு வந்த ஹிட்டுங்க. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் காமெடியா இருந்து, கிரேசி மோகன்லாம் எல்லாம் போயிட்டாரு அந்த டைம்ல, நல்லா இருக்குன்னா ஹிட் அந்த படம். நிறைய பேருக்கு புரியாம நினைக்கிறேன் ப்ரோ. நிறைய பேருக்கு புரியல. எனக்கே புரியலங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கமலஹாசன்ல அந்த படம் பார்த்தேன். என் கூட ஃப்ரெண்ட் இருந்தான் ஒருத்தன். நான் அப்போ முன்னாடி வந்து அம்பிகா பேர் பக்கத்துல ஒரு மேன்ஷன்ல தங்கியிருந்தேன். அவன் பயங்கரமான கமல் ஃபேனு.
அவனும் நானும் தான் பார்த்தோம். அவன் பேர் ஆகாஷ், மறந்துச்சு, பேரே மறந்துச்சு. அவன் பார்த்தா உருகி உருகி பார்க்குறான் படத்தை. தலைவன் பாடுறாங்க, ஆண்டவரை பாடுறாங்க. நான் டேய் என்னடா படம் இது, மொக்கையா இருக்குது, இது கூட்டு வந்து ஏன்டா சாவடிக்கிற நீச்சோ அப்படின்னு அவனை நான் கலாய்க்க, அவன் உடனே டென்ஷன் ஆக, இப்படிதான் போயிட்டு இருந்தது. உண்மையை அந்த படம் பிடிக்கவே இல்லை எனக்கு தேட்டர்ல பார்க்கும்போது. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல ப்ரோ, அந்த கழிச்சு படம் வந்து ஒரு அவசரத்துல எடுத்தாங்களே ப்ரோ. பாலச்சந்திரன் இல்ல உயிரோட இருக்கும்போதே அந்த இல்ல படத்தை இல்ல இல்ல முடிக்கணும்னு அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. இல்ல brother, அதெல்லாம் நமக்கு ரசிக்க தெரியல. ஆக்சுவலா உண்மை என்னன்னா நமக்கு ரசிக்க தெரியல அந்த படத்தை. ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்தை யூடியூப்ல அது ப்ளூ சட்டை மாறன் வந்து ரிவ்யூ போட்டுப்பாரு. இப்ப கூட பாருங்க, ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூல என்ன இருக்கும்னா, சரியான மொக்கப்படம். ஆனா கமலஹாசன்ற ஒரு பெரிய ஆக்டர், ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகன் இருந்ததுனால இந்த படம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாரு. இதை அதை ஒரு ரிவ்யூ சொன்னாரு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்னா இந்த படம் பார்த்தேன் பயங்கர மொக்கப்படம்னே, எனக்கு பிடிக்கல. நான் இல்லை தம்பி, அது மொக்கப்படம் தான், ஆனா வந்து அவரு பர்சனல் கான்வெர்சேஷன் தானே, ஆனா கமல் நடிச்சு தள்ளிட்டான்ப்பா அப்படின்னாரு. அவருக்கு நம்ம பர்சனலா பேசிக்கிறத சொல்றேன், அதனால அப்படித்தானே பேசுவாரு. நடிச்சது இல்லப்பா, என்னப்பா இப்படி நடிச்சுட்டான் அந்த படத்துல, யார் யார் நடிச்சிருந்தாலும் பார்க்க முடியாது அந்த படத்தை. உண்மையிலே கமலஹாசன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல பார்த்துட்டு மிரண்டுட்டேன் அப்படின்னாரு. இவரு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஆச்சரியமா போச்சு. நம்மளும் படம் பார்த்தோம், எனக்கு சுத்தமா பிடிக்கல. ப்ளூ சட்டை மாறன்லாம் கழுவி ஊத்துவார்னு நினைச்சோம், அவர் கழுவிதான் மொக்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கமலஹாசன் ஊத்தி அப்ப என்ன ப்ளூ சட்டை மாறன், அப்போ ப்ளூ சட்டை மாறன் நம்ம பயன் க்ளோஸ் இல்லை இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை திரும்ப அதுக்கப்புறம் பாக்குறேங்க. திரும்ப போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு அந்த சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கும் இல்லையா, கட் பண்ணி யூடியூப்ல திரும்ப பேச யூடியூப் சேனல்லே போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சீன் பை சீன் பார்க்கும்போது ஒரு சீனுக்கும் கமல்ஹாசனோட அந்த டீட்டெயிலிங், ஆக்டிங் வேற லெவல். அவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி படம் நடிக்கவே இல்லை. இல்ல bro, அது ஏன்னா ஒன் டைம் ப்ரோ. அதெல்லாம் அதுல வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டு அது ஆர்ட் ஃபார்ம் ப்ரோ. பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். da- அந்த பாலச்சந்தர்கிட்ட போய் நான் உனக்கு படம் பண்றேன்னு சொல்ற அந்த சீன்லாம் வந்து சான்ஸ் இல்ல ப்ரோ. ப்ரோ டவுட் director அந்த ராம் ஒரு சீனு, இன்டர்வியூல அவங்க சொல்லி அவங்க இருந்திருப்பாரு. அவங்க பையன் அவர் பையன்கிட்ட பேசுற சீனு, பையனோட ஆமா ஆமாம் bro. அந்த ஒரு படத்துல பையன்கிட்ட ஒரு இல்ல பையன்கிட்ட பேசுற அந்த சீன், அந்த எம் எஸ் படத்துல பாஸ்கர் டைரக்டர் ராம் ஒரு எம் எஸ் இன்டர்வியூல சொல்லி பாஸ்கர்கிட்ட பேசுற இருந்திருப்பாரு. சீன், எம் எஸ் பாஸ்கர்கிட்ட பேசுற சீனு, அந்த லெட்டரை வந்து மறைச்சிட்டேன்னு சொல்ற அந்த அதுக்கப்புறம் சீன்லாம் உண்மையா பார்வதி மேனன் வந்து அவங்க பொண்ணுதான் நினைச்சு அவங்க கோவத்துல வந்து கமலஹாசன் பேசுற சீனு, அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. சீன்ஸ் எல்லாம் பயங்கர எமோஷனலா இருக்கும். அவர் பையன்ட்ட பால் போடுற சீன்லாம் சூப்பரா இருக்கும் bro. அது ப்ரோ அதில் நான் ஒரு சீன் கூட நான் பார்க்கலிங்க, அதனால ஒரு டவுட் கேட்குறேன். இப்போ இந்த வாழ்வையும் அந்த அளவுக்குலாம் நடிச்சிருப்பாரு இதுல? கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. வாழ்வே மாயம் அது அதெல்லாம் வந்து அந்த அது இளம் காலகட்டத்திலயா, அது அந்த அந்த காலகட்டம் அந்த இளமை வயசுல நடிச்சது அது அந்த ஒண்ணு. அப்போ வந்து அப்ப இருக்கும். பட் இந்த இது பாத்தீங்கன்னா வந்து யதார்த்தத்துக்கு, அதாவது உண்மையிலே ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணா எந்த அளவுக்கு ஃபீல், இப்படிதான் ஃபீல் பண்ணி அதை நடிக்கிறானே மறந்துடுவீங்க. ஒரு மனுஷன் அதான் ஃபீல் பண்றான்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு ஃபீல் பண்ணுவானா ஒருத்தன், அவன் லைஃப்ல இப்படி நடக்கும், இப்படிதான் ஃபீல் பண்ணுவானான்ற மாதிரி இருக்கும். கார்த்தி ப்ரோ, நான் போன வாட்டி உத்தமலன் பத்தி பேசும்போது என்னைய வந்து ரொம்ப தரைக்குறைவா பாத்தீங்க. இப்ப நீங்களே புகழ்ந்து நான் பேசுறீங்க. என்னைக்குமே பேசியிருக்கேன். என்ன தரவரை பார்த்தேன் கார்த்திக் ப்ரோ முன்னாடியே இருந்து அந்த படத்தை உத்தமலன்லாம் படமா கமலஹாசன் நடிச்ச அப்படின்னு நீங்க பேசுறீங்க. சீச்சி அதெல்லாம் சொல்லிக்க அந்த மாட்டேன். அந்த அந்த படத்துல வர பிஜிஎம் தான் முதல்ல ஒரு பெரிய அப்பயே சொன்னேன், அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படிலாம் சொன்னது சொல்லியிருக்க மாட்டேன். ஏங்க நான் வந்து உத்தமிழனை வந்து உத்தமிழனை இவங்க எல்லாம் நான் தான் சொல்றேன், நானே தியேட்டர்ல பார்த்து திட்டம் தான் ஃபர்ஸ்ட் நாள். அப்புறம் வந்து பார்த்துட்டு அந்த சீன்ஸ் எதையும் பார்க்க மாட்டேங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த பீரியட்ல வந்து ஒரு கதை நடக்கும்ல, ராஜா காலத்து கதை, அந்த சீன்ஸ் எதையுமே பார்க்க மாட்டேன். கம்ப்ளீட் அது வேஸ்ட், அது தூக்கி குப்பையில தான் போடணும். பட் இங்க கரண்ட்ல நடக்கிற போர்ஷன் ஆண்ட்ரியா லவ், அதாவது ஆண்ட்ரியாவுக்கும் இவருக்குமே கள்ளக்காதல் தான் அந்த படத்துல, அதுவே அழகா இருக்கும். அந்த கார் டிரைவர் ஒன்னு சொல்லுவான் பாருங்க அந்த சீன்ல பேசும்போது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது ப்ரோ. ஆமா, அதெல்லாம் அது ஒருத்தன் வாழ்ந்தாதான் ப்ரோ அந்த மாதிரிலாம் வந்து சீன் எடுக்கவே முடியும். அது எப்படின்னு தெரியல. அவன் பையன் வந்து
காட்டணும் அப்படின்னு சொல்றப்போ வந்து அவர் ஒரு முகத்துல வந்து பெருமையும் தெரியும், அதே நேரத்துல வந்து ஒரு அதெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும் அந்த படத்துல. அந்த அந்த ஒரு சீன்ல அந்த பையன் வந்து சொல்லுவான் ப்ரோ, இந்த மாதிரி என் அப்பா யாருன்னு நான் காமிக்கணும்னு சொல்லும் போது அந்த ஒரு ஒரு எமோஷன் காமிப்பாரு. ஐயோ அந்த படத்துல நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயம் சூப்பரா பண்ணியிருப்பாருங்க. இவர் வந்து அந்த கம்சன் தான் நினைக்கிறேன், இரணின் வேஷம் போட்டுட்டு அந்த இதுல அரக்கன் வேஷம் போட்டு உட்காந்துருப்பாரு. கம்சனுடைய வேஷம் போட்டு உட்காந்துருப்பாரு, மூஞ்சி ஃபுல்லா அந்த அரக்கனா உட்காந்துருப்பாரு. அந்த லெட்டர் வந்து அவங்க பார்வதி மேனன் வந்து படிப்பாங்க, அவங்க அம்மா எழுதணும் லெட்டர். இவர் எழுதணும் இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உள்ள ஒரு மாதிரி ஒரு அரக்கனா உட்காந்துருப்பான். அரக்கனா அதாவது எப்படி சொல்றேன்னா வந்து லேயர் தான், அந்த செல்வராகவன் பேசுற மாதிரி லேயரா பார்க்கணுன்ற மாதிரி தான் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உண்மையில லேயரா பார்க்க வேண்டிய படம் தான் அந்த படம். மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்த படம். செல்வராகவன் அந்த படம் மட்டும்தான் டைரக்டர் ராம் வந்து டைரக்டா ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு, இதுதான் என் லைஃப் டைம்ல பார்த்த பெஸ்ட் படம் அப்படின்னு. அதான் அந்த சீன்ஸ் வந்து இல்ல அந்த மனுஷனே சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வருமா அந்த பொண்ணு வந்து இவனை வந்து கெட்டவனா தான் பார்க்கணும், கெட்டவனா தான், அப்பனே கிடையாது ஜெயராமன் தான் எனக்கு அப்பன், இவன் ஒரு அயோக்கிய பையன், எங்க அம்மா விட்டு போயிட்டான், அந்த மாதிரிதான் வந்து அந்த லெட்டரை படிக்க ஒரு மூஞ்சி கழுவிட்டே இருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சி கழுவிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி அந்த அவங்க அம்மா எழுதுன ஃபீல் பண்ண லெட்டரை படிச்சுட்டு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஐயோ ஒரு நல்லவர் தான் போல இருக்கு, இவர் தப்பா நினைச்சிட்டோமே இவ்வளவு நாள அப்பாவை அப்படின்னு நினைச்சு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சி தொடச்சி கமலஹாசனா மாறுவார். நார்மல் இல்லைங்க அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி மாறுவார். அவர் திரும்பி நின்று சிரிப்பார், அவ்வளவுதான். அது என்னன்னா கமலை வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் ஃபேன்ஸுக்கு மட்டும் புரியுற மாதிரி எடுத்துட்டாரு அந்த சீனை. அதுவுமே நம்ம வந்து திரும்ப டீட்டெயிலா பார்க்கும்போது நமக்கும் புரியுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதுல இதை என்னையா சீன் இது, உள்ள வராங்க லெட்டர் படிக்கிறாங்க, உடனே இவர் மூஞ்ச கழுவுறாரு, எதுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்டெலெக்சுவல் ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ, அது வந்து எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காமிச்சாங்களா, அதுலயே வந்து எல்லாருமே டெட் அப்செட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் வந்து தெரியறது. அவரு வந்து எம்எஸ் பாஸ்கர் கூப்பிட்டு திட்டிட்டு உள்ள வந்து ப்ரீவியூ தியேட்டர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. எம்எஸ் பாஸ்கர் உள்ள வருவாரு. அப்ப நான் கேட்பேன், அப்ப நான் கொடுத்த லெட்டர் நீ படிக்கலையா அப்படின்னு ஒரு கமல். இல்ல பேக்ல இருந்து எடுப்பாரு மாதிரி இல்ல புச்சி படிக்கல ஒண்ணு. அப்படியே காண்டாயிட்டு அப்படியே வந்து அப்படியே நிப்பாரு நிழல்ல. அது வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து உத்தமில்னு டைட்டில் இருக்கும். இவர் வந்து அப்படி காண்டாய் வந்து நிப்பாரு. இவர் லெட்டரை படிப்பாரு. சரி படி அப்படின்னு அவன் படிப்பான். படிக்கும் போது ஏன்டா நான் எப்ப கொடுத்த லெட்டர் இதை நீ கொடுக்கவே இல்லடா அப்படி அயோக்கிய பையல, அதாவது என்னை இப்படி வந்து எனக்கு விபூதி அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி மீனிங்ல. இந்த இப்பதான் வந்து மீம் போடுறீங்கல்ல, இந்த குளோன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து கலர் கலரா ஒரு ஒரு விக்கு, அதுக்கப்புறம் மூக்குல வந்து ஒரு பால் வைக்கிறீங்களா, கோமாளி ரெட் கலர் வந்து மூக்குல அந்த கோமாளி வந்து உத்தம வில்லன் இன் இருக்குல்ல, வில்லனுக்கு இன் இருக்குல்ல, அந்த இன் வந்து ரெட் கலர்ல இருக்கும். கரெக்டா போய் அதுல போய் நிப்பாரு. அவர் மூக்குல அந்த ரெட் இருக்கும். அதாவது நீ கோமாளி ஆயிட்டடா, நீ அவன் கொடுத்த லெட்டரை எப்பயே கொடுக்கல அவன் அப்படின்னு அப்படியே நிப்பாரு. அப்ப நான் கொடுத்த லெட்டர் நீ கொடுக்கலையா? அந்த இப்பெல்லாம் போடுறீங்களா மீம்லாம் போடுறீங்களா, ஆஹா இந்த பாய்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு கோமாளி, அதான் இவ்வளவு பெருசா ஒருத்தன் ஏமாந்துருக்கானே வாழ்க்கையில அந்த மாதிரி காட்டுவாங்க அந்த சீனை. கரெக்டா ஒரு மூக்குல வந்து இந்த ரெட் கலர் வந்து நிற்கும் பால். அது முடிச்சா சொல்லுவாரு, சரி ஓகே உனக்கு இன்னும் 6 மாசம் வேலை, ஒழுங்கு மரியாதை வேலை செஞ்சுட்டு போ. அதுக்கு முன்னாடி உனக்கு வேலை முடிஞ்சுன்னா வேற யாராவது சொல்லுவாங்க, சரியா? வேற வேலையை பார்த்து அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டுனா நீ வேலையை விட்டு போயிருன்றத வேற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ப்ரோ போதும் ப்ரோ, அந்த டாபிக் படம் பார்க்கறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு இடத்துல வந்து சொல்றேங்க, எனக்கே புரியலங்க படம் பார்க்கும்போது, எனக்கு புரியல. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் திரும்ப சீனா பார்க்கும்போது பெஸ்ட் ரைட்டிங் அந்த படம், உண்மையிலே பெஸ்ட் ரைட்டிங் ப்ரோ. இப்ப அது எந்த எழுதிருப்பாங்க இந்த படம் இப்போ
நீங்க யூடியூப்ல மட்டும் பாருங்க, செலக்டிவான சீனை வந்து செலக்டிவான கரெக்டா சீன்ஸ் பாருங்க. இருக்கும். இல்ல படமா இதுல ஃபுல் படம் கேக்குறேன். ஜி தமிழ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி தமிழ்ல ஜி5ல இருக்கும். போட்டாலே ப்ரோ அதே மாதிரி கார்த்திக் ப்ரோ அதே மாதிரி கமல் சார் வந்து பார்வதிட்ட வந்து நீ அப்படியே அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல நான் உன்ன மாதிரி இல்லை, நான் எங்க அம்மா மாதிரி இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து அவரும் வந்து கையை சொறிவாரு, இந்த பார்வதி வந்து கையை சொறிவுமா அந்த கண்ணாடி அதெல்லாம் இந்த சீன்லாம். அதான் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அவர் போய் பாலச்சந்தர்கிட்ட பேசுவாரு. பாலச்சந்தர்கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். படம் பண்ணா என்ன மீன் பிடிக்கிறதா, போய் கதையை எடுத்துட்டு வா அப்படின்னு. நான் கதையை சொல்றேன் கேளுங்க. இப்படி வந்து ஒருத்தன் அவனுக்கு வந்து நாளைக்கு நீ இங்க இருக்குன்னே தெரில, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். அத்தமுறை பிடிச்ச ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் வந்து அவனுக்கு கேன்சர் தெரிஞ்சிச்சு. ஏண்டா நீ நானுமே இது 7 படம் பண்ணிட்டோம், இது ஒரு கதையாடா போடாத பக்கம். இல்லைங்க இது கதை இல்லைங்க, இது காரணம், இதாங்க காரணம், இதுக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படிம்பாரு. எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு வெளில சினிமா தியேட்டர்ல இருந்து வெளில போகணும்னு சொல்லுவாரு ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ, எவ்வளவு வருஷம் உட்காந்து எழுதி இருப்பாங்க இந்த சீன்லாம் ப்ரோ. ஆனா அந்த லெட்டர் சீன் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, முன்னாடி பொன்னியின் செல்வன் பேசிட்டு இருப்போம் ப்ரோ. ஆமா, பிரகாஷ் வந்து சொல்லுவார்ல இந்த மாதிரி வந்து இந்த படத்துல இந்த சீன்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாமா. அதுல வந்து உத்தமன் வந்து விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்ட வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. அந்த லெட்டர் சீன் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அந்த சுந்தரபாண்டியன் ஊமை ராணி அவங்களோட லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கலாம். கமலஹாசன் வந்து பொதுவாக இன்ஸ்பிரேஷன் தாங்க. அவர் படங்கள் நிறைய படம் எடுத்துக்கோங்க. அன்பே சிவமே வந்து ஒரு பிரெஞ்சு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண படம் தான் அன்பே சிவம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்கள், விக்ரம், இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்களை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததான். ஆனா என்னன்னா பண்ணி அப்படியே எடுக்க மாட்டாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்க பெரிய இதுன்னா கம்ப்ளீட்டா மாத்திடுவாரு. இதுல பொன்னியின் செல்வன் இதுவுமே இப்போ நாங்க இனிமே பாத்தீங்கன்னா ஒரு காட்ஃபாதர் டச் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து இந்த வரதராஜ முதலியாரை கொண்டு வந்து, ஸோ அதுக்கு ஒரு டச்சு கொண்டது அப்படி இருக்கும். இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பப்போ இருக்கும், பட் அது கம்ப்ளீட்டா டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாரு. இன்ஸ்பிரேஷன் சொல்ல போறோம் அது ஓகே, நான் அதுதான் சொல்ல மென்ஷன் பண்றேன். சுந்தர சோழன் ஊமை ராணியும் வந்து இந்த மாதிரி சுந்தர சோழன் வந்து அவர் சின்ன வயசுல வந்து இலங்கைக்கு முன்னாடி போயிட்டு அங்க ஒரு தீவுல தான் வந்து ஊமை ராணியை பார்த்திருப்பாரு. அங்க வந்து கல்யாணமும் பண்ணிடுவாரு. ஆனா வந்து அங்க இருக்கிற அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம போய் அந்த ஊமை ராணியை வந்து இலங்கையில விட்டுட்டு வந்துருவாங்க. இவரோட வற்புறுத்தல் எங்க 2வது கல்யாணம் பண்ணிடுவார். ஆனாலும் அவரோட மனசுல வந்து ஊமை ராணி வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பா. அதே மாதிரி இதுலயும் வந்து இவரோட பேர் வந்து மனோரஞ்சன் நினைக்கிறேன். யாமினியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட மாமனார் வந்து பிரிச்சிருப்பாரு. ஆனா அவருடைய வற்புறுத்தல் எங்க ஊர்வசியை கல்யாணம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவரு கடைசி வரைக்கும் அவரோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும் யாமினி. அந்த மாதிரி நோட் பண்ணிருக்கானா. ஆனாலும் ஆண்ட்ரியாவெல்லாம் அதுல விரசமாவே இருக்காது. அதுல ப்ரோ இப்போ இந்தியன் டூர் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? 12 போட்டுருக்கீங்க. அதான் பிளான் பண்றாங்க, ஜூலை 12 தான் பிளான் பண்றாங்க. அது ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருதா ப்ரோ இந்த டைமுக்கு? அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலா. ப்ரோ விஸ்வரூபம்க்கு அப்புறம் தான் இது உடனே வந்துச்சா ப்ரோ உத்தம? எது விஸ்வரூபம் அதுக்கப்புறம் உத்தம வந்துச்சா, நடுவில் தான் படம் வந்துச்சுங்களா? விஸ்வரூபம்க்கு அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் வந்தது ப்ரோ இது. ப்ரோ இது வந்து ட்ரிபியூட் ஃபார் பாலச்சந்தருக்காக எடுத்த படமா இது ஆக்சுவலி? இல்ல ப்ரோ, அதனால இல்ல அவர் உயிரோடு இருக்கும்போது எடுத்த படம் தாங்க. பட் அவருக்கு என்னன்னா அவருக்கு கடைசி காலத்துல அவருக்கு வந்து ஒரு டப்பிங் கூட வேற ஒருத்தர் தான் பேசினாருன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை, எடுத்துட்டாரு. அந்த காமெடி பொசிஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா நல்லா ஒர்க் ஆயிருக்கும். ப்ரோ இதை வந்து டீட்டெயில்னு சொல்லி பாராட்டுறீங்க, இதே செல்வா சார் வந்து புண்ணா ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க? இரண்டாம் உலகம்னு ஒண்ணு எடுத்தார்ல,
இதை வந்து ஏங்க அவர் என்னன்னா என்ஜிகேக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாருங்க, அதெல்லாம் நீங்க யாருமே ஒத்துக்கலைங்க. என்ஜிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சது இல்லைன்ற மாதிரி இருக்கும். பார்த்தேன். கமல் வந்து என்னைக்குமே அவரோட படத்தை அவர் டீகோட் பண்ணதே கிடையாது. ஏறாமலாம் அவர் டீகோட் பண்ண இது எனக்கு தெரிஞ்சு பண்ண. இப்ப அவர் சொன்னாரு பாருங்க, என்ஜிகேக்குமே யாரோ அவர் ஒருத்தர் டீகோட் பண்றாங்களோ அவங்க என்ஜிகேக்குமே இல்லைங்க. என்ஜிகேக்குமே என்ன சொன்னாருன்னா அவர் சொல்லலைங்க, யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா, இப்ப தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அவ்வளவுதான். அவரு வந்து சும்மா ஆக்டிங். அது 1001 கதையா அவர் சொன்னார். வேலையை பாக்குறது அபிஷேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, டீகோட் பண்றது பேர்ல. 1900 எந்த 1900 அந்த மியூசிக் பெரிய ஹிட். அந்த அவங்க அந்த சோழர் இதுக்கு போறது அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் ஹிட்டா இருக்கும். மத்தபடி கதையா பாத்தீங்கன்னா படம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் எக்ஸிக்யூட் பண்ணது அவருக்கு ஓரளவுக்கு அந்த டைமுக்கு இது மேட்ச் ஆகலன்னு வைங்களேன். நல்லா ட்ரை பண்ணியிருந்தாரு. நிறைய வந்து இந்த ட்ரை படத்துல வர்றது, கிளாடியேட்டர்ல வர சீன்லாம் விட்டு சுட்டு வச்சிருப்பாரு. ஹலோ கார்த்திக், ட்ராயில இருந்தா ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இந்த எலெக்ஷன் மூவி பத்தி ரிசல்ட் ஏதாவது தெரியுமா ப்ரோ? என்ன தெரியணும் எலெக்ஷன் பத்தி? இல்லை, எலெக்ஷன் மூவி இப்போ விஜய் குமார் நடிக்கிறாங்கல்ல, அடுத்த வீக் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் பரவாயில்ல, சாங்ஸ் நல்லா இருந்து, குவாலிட்டி நல்லா இருந்து, சாங்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்து. படம் போடல, பாப்போம். நீங்க என்ன செவ்வாய்க்கிழமையா? நாளைக்கு ஏதோ படம் போட்டாங்கன்னா பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்து, குவாலிட்டியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல குவாலிட்டி சாங்ஸ் தெரியல ப்ரோ, பாப்போம். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஆனா அவர் ஒரு படம் நல்லதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு ப்ரோ. யார்? விஜயகுமாரா? ஆமாங்க. உரியடி 2 ஓகேவா இருக்கும் பிரதர். இந்த ஒரு படமே வந்து அந்த இன்டர்வல் சீன் மட்டும் தான் தியேட்டர்ல பாக்கல, அதாவது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்டர்வல் சீனுக்காக தான். ஆனா புதுசா ஒருத்தவங்க வந்து யங்ஸ்டர்ஸ், ஒரு சின்ன பசங்க எல்லாம் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க, அதானே தவிர இப்ப இன்னைக்குமே வந்து மாநகரத்தை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பட் உரியடி வந்து நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா ரிப்பீட் வாட்ச்லாம் ஒருத்தர் அந்த அளவுக்குலாம் இல்ல. மஞ்சள் பாய்ஸ்ல லாஸ்ட் சீன் எப்படியோ அந்த மாதிரி அந்த இன்டர்வல் சீன் பெருசா ஹிட் ஆயிடுச்சு அந்த படத்துல. அப்புறம் அந்த பாட்டு மானே மானேன்னு ஒரு பாட்டு வருது, அது ஓரளவுக்கு இருந்தங்காட்டி தான் நிறைய பேருக்கு அதை என்னன்னே பார்த்தாங்க, இல்லைன்னா பார்த்துருக்கே மாட்டேங்க. ஆமா ப்ரோ, நானுமே அந்த படம் நான் பார்க்கல ப்ரோ. ஆனா அந்த படமே பார்க்காம விட்டுறியா நீங்க? இல்ல ப்ரோ, அந்த படம் ஹிட் தானே, அதனால சொல்றேன். அந்த ஒரு படத்தை ஒரு ஹிட் எல்லாம் கிடையாது. இங்க ஹிட் அந்த படமே ஓடலையா? அவரே வந்து சொல்லியிருப்பாரு, நான் படம் எடுத்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க, எவனும் தியேட்டர்ல வந்து பார்க்கல, எனக்கு லாஸ் தான், இந்த படம் நஷ்டம் தான் அவரே சொல்லியிருக்காரு, பப்ளிக்காவும் சொல்லியிருக்காரு. எந்த படம் ப்ரோ? உரியடி. பிரஸ் மீட்ல சக்சஸ் மீட் ஏதோ ஒன்று நடத்தி சொன்னாரு, இந்த படம் எனக்கு நஷ்டம் தான், எவனும் தியேட்டருக்கு வரல. சக்சஸ் மீட்ல தேங்க்ஸ் மீட்ல சொன்னாரு. உரியடி 2 சூர்யாவோட ப்ரொடக்ஷன் தானே ப்ரோ? அது வந்து அந்த படம் லாபம். அது வந்து அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து போபால் கேஸ் லீக்க வச்சு அப்படியே ஒரு படம். அந்த படம்லாம் பார்க்கவே முடியல ப்ரோ. அந்த கிளப் ஃபைட்னு ஒரு படம் ரொம்ப மோசமா இருந்துச்சு ப்ரோ. அது இந்த காலத்து ட்ரெண்டுக்காக சும்மா எடுத்தாங்க ப்ரோ அந்த படத்தை. ப்ரோ ரோமியோ பார்த்து முடிச்சிட்டீங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப மொக்க படங்க அது. ரப்டிய மலராய் ஜோடின்னு ஒரு படம் இருக்கு, ஷாருக் கான். அது சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓம் சாந்தி ஹோம வந்து லிங்க் பண்ணிட்டானுங்க. லிங்க் பண்ணிட்டு என்ன தேடுதுங்க, ஹீரோனுக்கும் நடிக்க வரல, ஹீரோவுக்கும் நடிக்க வரல. கடைசியா சொன்னது புளுசட்டமானு சொன்னது உண்மைதான் போல இருக்கு.
ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸ் வர மாட்டேது? அந்த மாதிரிதான் சுதுகுணம் கேட்பாங்கல்ல, இந்த மூஞ்சில ஏன் ரொமான்ஸ் வர மாட்டேது? விட்டு தொலைந்தேன் விட்டு தொலைந்தேன். விஜய் ஆண்டனியோட கடைசி படம் என்ன படம் பிரதர்? விட்டு பிச்சைக்காரன் 2 இட்டா? பிச்சைக்காரன் 2 இட்டுங்களா? 2 இட்டுங்க, பெரிய இட்டு. ஓ படம் சரி ஓகே, படம் ஒன்றும் மட்டமா தான் இருக்கும். பிக்கிலின்னு ஓடி இருப்பாங்க. படம் இட்டுங்க, நல்ல இட்டு, நல்ல. ஓகே 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 ப்ரோ அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி நடிக்கிறாரா? இல்ல, இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் நடிச்சாரு. ஆக்சுவலா அது பெட்டரா இருக்கும். அந்த படம் வந்து இந்தியா பாகிஸ்தான் நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க, அது பாருங்க, இன்னும் பெட்டரா இருக்கும். நல்ல காமெடி இருக்கும், நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் அந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு சாமியார் அந்த படம் தான். ஆமா அதுதான் என் பாட்டனோட பூட்டேன், அந்த காமெடி இருக்கும்ல கோர்ட்ல, அதுதான். பசுபதி எம்எஸ் பாஸ்கரும் ஃபன் பண்ணிருப்பாங்க, அந்த நல்லா இருக்கும். அந்த படம் காமெடி இன்னும் பெட்டரா இருக்கும். இது வந்து என்னன்னு தெரியலங்க, என்னத்தையோ ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க இஷ்டத்துக்கு. இந்த படம் ஆக்சுவலா ஒரு அபிநய பாரதி ஜோடியோட இன்னொரு காப்பி தாங்க, ஒரு மொக்க காப்பி. அந்த படத்துல நிறைய இடத்துல வந்து எமோஷன் இருக்கும், கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோ ஹீரோயின் பார்த்தா ஒரு இது இருக்கும், இவர் தாடி வச்சுட்டு ஒரு வரான், ஹீரோயின் பிடிக்கலாம், ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா, இப்ப ஹீரோ மாதிரி இருக்க. ஆண்டவா என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இன்னுமே இவங்க நம்பிட்டு இருக்கு, இன்னுமே ஆடியன்ஸ் படம் பாக்குறவங்க எல்லாம் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிதான். அந்த ஷாருக்கானோட கெட்ட முதல் கொண்டு இவர் போட்டுருவாரு, வகுடு எடுத்த தலை, சோடா புட்டி எல்லாமே வச்சிருப்பாரு கரெக்டா. எது ரோமியோ ப்ரோ? இல்லைங்க, அந்த ரக்னே பனாதி ஜோடி, ரப்பனாதி ஜோடி. அனுஷ்கா சர்மா தான் ஃபர்ஸ்ட் கூட, அதான் நினைக்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். சரி, அதாவது சில விஷயங்கள் லவ் படம்லாம் எடுக்கும்போது என்னன்னா, ஹீரோயினை பார்த்தா நமக்கு லவ் பண்ணணும்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் அனுஷ்கா அந்த படத்துல அனுஷ்கா சர்மாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். இவன் ஒரு டம்மி பீஸு ஷாருக்கானு, அவனுக்கு பார்த்தானே அவனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு, ஐயோ இப்படி ஒரு பொண்ணை இந்த லூசு பைய கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணும் நமக்கு. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த பொண்ணுக்காக மாத்திக்கிட்டு இவனை அப்படி தோன்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது மியூசிக் அந்த படத்துல ரொம்ப பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும், பாட்டெல்லாம் அதான் சொல்றேன், பாட்டு சூப்பரா இருக்கும், மேக்கிங் நல்லா இருக்கும், ஹீரோ ஹீரோயின் நல்லா இருப்பாங்க, லுக்ல இருந்து அவங்க ஆக்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை இருக்குன்ற பேர்ல விஜய் ஆண்டனியும் அந்த மிர்லானியும் கூப்பிட்டு வந்து, ஏமா நீ என்னமோ பண்ணி தொலை எனக்கு என்ன, அந்த மாதிரி. எனக்குன்னா அந்த படத்தை பாக்குறப்ப எனக்கு அபிஷன் தான் வந்துச்சுன்னா, இந்த ஷாருக்கான் படத்தை பாக்குறதுக்கு அந்த படம் பார்க்கும்போது அபிஷன் வந்துச்சா. அதுல பொண்ணுக்காக போவாரு, இதுல இவங்களுக்காக வந்து வேஷம் வச்சுட்டு போவாரு. அப்போ பார்த்தப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, அதுலயும் அபிஷன் அதுலயும் அப்படிதானே பண்ணுவாங்க ப்ரோ. அந்த படம் கிளைமாக்ஸ் சொல்லுங்க ப்ரோ. எந்த படத்தோட கிளைமாக்ஸ் இப்ப சொன்னீங்களே, அதுல வந்து கடைசியில டான்ஸ் ஆடுவாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த படமே வந்து கிரிக்கெட் லாஜிக்கா தான் இருக்கும். மீசை வச்சிட்டு இருக்கவனையும் மீசி எடுத்துட்டு வந்தவன் இவனே புருஷனே தெரியாம பழகிட்டு இருக்கோம். அது ஒரு ஆனா அந்த ஒரு மெக்கானிக் கண்டுபிடிச்சிருவான், ஆனா இவன் கண்டுபிடிக்க மாட்டான். அவன் பாத்துக்குங்க, ஒட்டு மீசி வச்சுட்டு வந்தா புருஷன். அது ஒரு தில்லுமுழு காமெடி மாதிரி தான். அது தில்லுமுழு பழைய காமெடி இருக்குல்ல, மீசி இருந்தா இந்திரன், மீசி இல்லைன்னா சந்திரன், அந்த மாதிரி. மீசை இல்லாம மீசையோட வச்சுக்கிட்டு இருக்க புருஷன் அடையாளம் தெரியாது, மீசை இல்லாம வந்தா
பாய் ஃப்ரெண்ட்னு பழகிட்டு இருப்பாவ. ப்ரோ அதெல்லாம் அது ஹாலிவுட்லேயே அப்படி தான் ப்ரோ பண்ணுவானுங்க. சூப்பர்மேன் கண்ணாடி போட்டு இருப்பான். அவனை வந்து சூப்பர்மேனே அடையாளம் தெரியாது. கண்ணாடி கழுத்து ட்ரெஸ் போட்டு வந்தா சூப்பர்மேனா மாறிடுவான். அதான் பேட்மேன் அந்த கண்ணுக்கு மட்டும் ஒரு மாஸ்க போட்டு வந்து பேட்மேன் ப்ரோ அது யாருக்கும் தெரியாது. சூப்பர்மேன் வந்து அதுவும் கூட போட்டிருக்க மாட்டாரு ப்ரோ. எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு மூஞ்சிய. என்ன எஸ்எஸ் டுவெல் வந்திருக்கீங்க? ஹாய் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, பேசுறத கேட்டிருந்தேன், நடுவில் பேசணும்னு வந்தேன், அப்புறம் டாபிக் மாறிடுச்சு. ப்ரோ சலீம் ஹிட் ஆச்சுன்னாங்க. சலீம் ஹிட்டு தாங்க, சலீம் ஹிட்டு தான். நான் ஹிட்டு, பிச்சைக்காரன் ஹிட்டு. அவருக்கு அந்த டைம்ல வந்த படம் எல்லாம் ஹிட்டு. ரீசெண்டா தான் ஒரு படம் எதுவும் எல்லாமே ஃபிளாப் ஆகுது. கொலை, ரத்தம். கதையை வந்து ஓரளவுக்கு நல்லா சூஸ் பண்ணுவாரு. ஏன் சரியா பண்றது? இந்த கதையுமே அவர் வந்து ரொம்ப கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்காரு. நடிக்க தெரியாத ஒருத்தன், நடிப்பே வராத ஒருத்தன் ஒரு படத்துல நடிக்கிறான் அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நம்ம கரெக்டா தானே இருப்போம் அப்படின்னு நினைச்சு நடிச்சிருப்பாரு அவரு படத்துல. இவரு மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, ஹீரோனுக்கும் நடிக்க தெரியல, அவங்களுக்கும் கூட இருக்கவங்களும் நடிக்க தெரியல, யாருக்குமே நடிக்க தெரியல அப்படின்னா ஒரு ரொமான்டிக் காமெடியா வந்துருக்க வேண்டியது. ஆமா, ரோம் காம். ரொமான்ஸ் இல்ல, காமெடி இல்ல. ரோம் காம்னா இப்ப ரீசெண்டா வந்து பிரேமலு தாங்க. அதான் ரொமான்ஸ் இல்ல, காமெடி இல்ல, இல்லாம போயிடுச்சு ரெண்டுமே. கடைசி அன்பே சோத்தை கொண்டு வந்து லிங்க் பண்ணிட்டாரு. எதுக்கு பண்ணாருன்னு அன்பே சோத்தை பண்ணிருக்காரு. அது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். அது ஏன் பண்ணாருன்னு தெரியல. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது அந்த கொரோனா குமார் படத்துக்காக எஸ்டிஆர் மேல இப்போ ஏதோ கேஸ் போயிட்டு இருக்குல்ல, வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஏதோ இது பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அது என்ன ப்ரோ? அது ஆக்சுவலி தி ஸ்டோரி பிஹைண்ட் தட் திங் இஸ் என்னது ப்ரோ? அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க. அவரு அந்த கொரோனா குமார் படம் வந்து ஒரு நச்சுதான் ஆகணுமா இப்போ? கொரோனா குமார் இல்லைங்க, ஒரு படம் நடிக்கணும் வேல்ஸ்ல, அவ்வளவுதான். 2 படம் சைன் பண்ணாங்க. வீட்டுக்கே இன்னொரு படம், 2 படம். ஒரு படம் நடிச்சிட்டாரு, இன்னொரு படம் நடிக்கணும் அப்படின்றது அக்ரிமெண்ட். அதை கேட்கறாங்க. அப்ப அது கொரோனா குமார்னு இல்ல, ஏதாவது ஒரு படம் நடிக்கணும் அப்போ அவங்க பேனர். ஆமா, இப்ப அந்த படம் வேற யாரோ நடிக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த கதை அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ப்ரோ அந்த வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? சுசித்ரா அவங்க இது பண்ணது. பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன். நானும் ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு ப்ரோ அதை பார்த்துட்டு. அதெல்லாம் இந்த ஸ்பேஸ்ல அதெல்லாம் தேவையில்லாததுங்க. என்ன இந்த ஆளு வேற ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். அததான் ப்ரோ நானும் நினைச்சேன். பைத்தியக்காரன். விட்டுருந்தா கூட யாரும் ஏதோ சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் முடிச்சு தான் நினைக்கிறேன். இதுல வேற அது என்ன தப்பு அப்படின்னு வேற போட்டிருக்காரு ப்ரோ.
அதான் 2 பேரும் லூஸ் தான் நினைக்கிறேன். இந்த 2 பேரும் வந்து நீ என்ன காரி துப்பு, நானும் காரி துப்புறேன்ற மாதிரி 2 பேரும் மாத்தி வந்து ஏன்டா குறுக்குல வந்து யாரையும் எங்களே வச்சு ஏன்டா காரி துப்பி வைக்கிறீங்க மாத்தி பத்தி அப்படின்ற மாதிரி. கார்த்தி ப்ரோ நடுவுல மட்டும் கேட்கலாம். தனுஷ் தான் ப்ரோ பாவம் அதுல. ப்ரோ அந்த அவர் யூடியூப்ல அந்த தேவையில்லாம இழுத்துட்டு இருக்காங்க. அந்த காத்து கருப்பு கலை அப்படின்னு ஒரு 4-5 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் மாறிடுவாங்க அவங்க. கார்த்தி ப்ரோ ஆக்சுவலா இவங்களுக்கு யாருக்குமே சோசியல் மீடியா பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க வந்து நீங்க நல்லவன் யாருமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பண்ணவே கூடாது. பண்ணா தப்பாயிடும். அதான் உங்க மேல வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க நான் நல்லவன் தெரியுமாட்டே, உன்னை பத்தி தெரியாம மாதிரி போடா வேலைய அப்படின்னு பேசுவாங்க இவங்க. ஆமா நான் அப்படித்தான் சொல்லணும்னு வந்துட்டீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. ஈஸியா வந்து எதுவுமே பேசாம கடந்து போயிட்டா பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு தேவை கண்டென்ட். டெய்லியுமே ஏதோ ஒன்று பேசணும். ஏதோ ஒன்று செலிபிரிட்டியா இருக்காங்கன்னா ஈஸியா சிக்கிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பேசிட்டோம். அவ்வளவுதான். விளக்கம் கொடுத்தாலும் மாட்டிக்குவோம். விளக்கம் கொடுத்தாலும் மாட்டிக்குவோம். இல்ல இது வந்து இல்லைங்க அது சரி இது தப்புன்னு பேசினாலும் மாட்டிக்குவோம். சரி என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்னு விட்டுறணும். அதை பண்ணாம இந்த அளவு ஒரு கண்டென்ட் அந்த அம்மா ஒரு கண்டென்ட் மாத்தி மாத்தி கொடுத்து அது வந்து நியூஸ் சேனல்லாம் இப்போ வந்து எலெக்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அதனால வேற வழி இல்லாம சரி கரெக்டா தொக்கா ஒரு டாபிக் மாட்டிச்சுன்னா அந்த டாபிக் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ப்ரோ அவங்க பேசுனது கூட சரி, அவங்க இதுக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சியா நிறைய பண்ணியிருக்காங்கன்ட்டு யாரும் கண்டுக்காம இருப்பாங்க. இவர் தேவையில்லாம வீடியோ போட்டு தான் ப்ரோ இந்த விஷயத்தையே பெருசு பண்ணிட்டாரு. இவனே ஒரு லூஸ் தான் போல இருக்குங்க. இல்ல ப்ரோ அந்த சுசித்ரா பேசுனதுல உண்மைத்தன்மை இருக்கா? எந்த டாபிக்ல கேக்குறீங்க? ஏன்னா சுசித்ரா கொடுத்த இன்டர்வியூ ப்ரோ ஃபுல்லா பாத்தீங்களா? ஒரு நாள் வச்சு கிழிச்சிருக்கு அந்த பொண்ணுல. தனுஷியா அந்த பூசணியை வச்சு தாகுமாரா செஞ்சிச்சு ப்ரோ. அது ப்ரோ அவங்க இன்னொரு சவுக்கு சங்கர் ப்ரோ. இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு நம்மள கிட்ட தெரியும் ப்ரோ. எங்க சவுக்கு சங்கராவது ஓரளவுக்கு தானே சொல்லுவான். இந்த அம்மா பயந்துவாங்கன்னு விட்டு படம் எடுத்தா என்ன வச்சு எனக்கு சிரிப்பே அடங்க முடியலைங்க. அது தனுஷ வந்து வச்சு செய்ய ஐஸ்வர்யா தனுஷில வச்சு கொதறிடுச்சு அந்த அம்மா. பாரபட்சம் பார்க்காம செஞ்சதுங்க. ஆனா அவங்க சுவிட்சர்லிக்ஸ் ஏதோ பிராங்க்ன்றாங்களே, அது என்ன அந்த நேரத்துல என்ன வந்துச்சு ப்ரோ? அது அப்பெல்லாம் இல்லைங்க, வந்துச்சுங்க. ஒரு 2-3 ஆக்ட்ரஸ் பத்தின நிறைய விஷயம்லாம் வந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் எல்லாம் இல்ல. 2-3 அது தாண்டி ராணா த்ரிஷாவோட தனுஷு த்ரிஷான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சஞ்சிதா செட்டி இது இந்த ஃபுல்லாவே நியூட் லீக் வந்தது. கார்த்தி ப்ரோ ஜெயில் கன்ஃபார்ம் ப்ரோ. இல்ல இவங்க பிராங்க்னு சொல்றாங்களே எல்லாம் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூல. அதனாலதான் என் கரியரே போச்சு. நான் வந்து வெளியிடவே இல்லை, பிராங்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்களே. அதோட மீனிங் என்னன்னு தெரியல. நம்புற மாதிரியாங்க இருக்கு. அந்த டைம்ல இவங்க கண்டினியூஸா ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிராங்க்னா புரியல. அந்த மாதிரி அது அப்படியாங்க சொல்லிச்சு. வேற இருக்குங்க ப்ரோ. கேக்குதா?
கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. உங்களுக்கு கேக்குதா? நீங்க அந்த ஆப்ஸ் படம் பாத்துட்டீங்களா ப்ரோ? கிங்டம் ஆஃப் அது பிளானட் பார்க்கல. பார்க்கலன்னா பாத்துறாதீங்க ப்ரோ. ஹாலிவுட் படம்லாம் இப்போ ரீசெண்டாக பார்க்கறது இல்லைங்க பெருசா. முன்னாடி மினி உதயம் இருக்கும், அதுல உதயம் தேட்டர் போன இருந்துச்சு. பாட்டே கொஞ்சம் சுமாராக தான் ப்ரோ இருக்கும். உதயம் தேட்டர்ல வந்து மினி உதயம் ஒன்று இருக்கும், அதுல போடுவாங்க. அது நல்லா இருக்கும். போனா அப்படியே அந்த எச்ரோ இருக்கும், எச்ரோ வாங்கினீங்கன்னா அப்படியே காலை விரிச்சு போட்டு ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கலாம். அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அதனால இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கறது இல்லை அதிகமாக. இந்த படத்துக்கு போனா ப்ரோ அந்த அளவுக்கு இருக்காது. அது இல்லையே, உதயம் தேட்டர் எடுத்துட்டாங்க, அதனால பார்க்கறது இல்லை. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. இது நான் பிரேமலு ஃபேன் ப்ரோ. உங்களுக்கு ஏன் கனெக்ட் ஆகுறோன்னு சொல்ல முடியுமா? தெரியலங்க, ஒரு பூமர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல எந்த இதுல உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம்னு சொல்ல முடியுமா? எது பிடிக்கல? அதுதாங்க, எதுவுமே கனெக்ட் ஆகல. அதுதான் பிடிக்கலன்றதை தாண்டி எதுவுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்லை. மியூசிக் தான் பிடிக்கலையா? அதை விட்டுருங்க. டெக்னிக்கலா எனக்கு மியூசிக் பத்தெல்லாம் நம்ம எந்த படத்தையும் பார்க்கறது இல்லை ப்ரோ. உங்களுக்கு காமெடி கூட ஒர்க் அவுட் இல்லை கார்த்தி ப்ரோ. அது எப்படி ப்ரோ அந்த படத்துல என்ன ப்ரோ காமெடி இருந்தது? செகண்ட் ஹாஃப் போர்ஷன், அந்த மேரேஜ் போர்ஷன், அது எப்படிப்பட்ட காமெடி? அந்த எதுங்க செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்ட் அந்த பெங்களூர்ல வச்சு இது பண்ணுவாங்கல்ல ப்ரோ, அந்த பேச்சுலர் பார்ட்டி. ஓகே ஓகே. அந்த ஏரியா பயங்கரமா இருக்கும், கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ, எனக்கு அந்த படத்துல ஒண்ணு மட்டும் புரியல. இவனுக்கு 2 பேர் எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாம கிஸ் பண்ணி பண்ணுங்க? ஸ்டேட் போர்டுல காமிக்க அவன் சிபிஎஸ்சின்னு சொல்லுவான், கலாய்க்கதான் சொல்லுவான். அதுல எனக்கு இன்டர்வல் முன்னாடி ஒரு மியூசிக் வரும் தெரியுமா ப்ரோ? அந்த கிளப்ல வச்சு ஒரு மியூசிக் வரும் தெரியுமா ப்ரோ? அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு வைப். அது தெரியல, எனக்கு என்ன பெருசா வந்து எதுவுமே இம்ப்ரெஸ் ஆகல. என்ன ரீசன் தெரியலங்க. ஓகே. நான் தேட்டர்ல மலையாளத்துல ஒரு 4 டைம் பார்த்தேன், அப்புறம் தமிழ்ல ஒருக்கா பார்த்தேன். அதான் கேட்டேன். 5 டைமா? நானா இது வரைக்கும் 10 டைம் பார்த்துட்டேன் அந்த படத்தை. 10 டைமே மலையாளம் தானே? என்னோட 5 10 அடிக்கிட்டு போறீங்க. ஆமா 10 டைம் மலையாளம் ப்ரோ. நானே 2 டைம் பார்த்தேன் ப்ரோ. ஓடிடில வந்ததுக்கு ப்ரோ டைம் பார்த்தேன். க்ரௌடோட பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஜாலியா சிரிக்கும்போது, இந்த மியூசிக் எல்லாம் தேட்டர்ல கேட்கும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்டோட கேட்கும்போது தெரியலங்க, என்னன்னு தெரியலையே. ஏதோ ப்ரோ கார்த்தி ப்ரோ ஹீரோயின் ஆவேசம் பிடிச்சிருச்சுங்க. ஆவேசம் வந்து கொஞ்சம் சைக்கோ படம் தானே, சைக்கோ வில்லிங் அது பிடிக்குது நமக்கு. அப்படி பிரேமலுல அந்த ஹீரோயினை பிடிக்கலையா உங்களுக்கு? அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் கடைசியா உங்களுக்கு பிடிச்ச ரொமான்டிக் படம் இது? லவ் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரே சீன் 2 டைம் 3 டைம்ல பார்த்துட்டு இருந்தேன். அதுல மியூசிக் நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு அனிருத் ஈக்குவலா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டாருன்னு ஒரு இது. ஒவ்வொரு சீனா நல்லா ப்ரோ. எனக்கு 28 வயசு தான் ப்ரோ. எனக்கே பிரேமலு பிடிக்கல. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா நானே பூமர்னு நினைச்சேன். பிரேமலுலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பிரேமலுலாம் நல்லாவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த அதுக்கு இப்ப பார்த்த அந்த ஆவேசமும் நல்லா இருந்துச்சு. கடைசியா பிடிச்ச ரொமான்டிக் படம் லவ் படம்லாம் இல்ல ஐயப்பன் என்னைய போய் பூமர் அந்த படத்துக்கு அந்த ஹீரோயினாலதான் நீங்க இவ்வளவு ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியுது. அந்த படத்துல அவ்வளவு ஒண்ணுமே இல்லையா? இல்லைங்க, அது இந்த மாதிரி மூவி நிறைய வருங்க. இந்த ஹை ஸ்கூல் டீன் மூவிஸ் எல்லாம் வந்து நிறைய, அது நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா லைஃப் ஸ்டோரியோட சூப்பரா கனெக்ட் ஆகும். காலேஜ் முடிச்சு அப்படி கரெக்டா அவன் வேலை தேடிட்டு 6 மந்த்ல யூகே போக்கு பிளான் பண்ணி அந்த ஏஜ் கரெக்டா இருக்கும். அது லைஃப். அப்போ ஜோ மூவியும் அப்படிதான் இருக்கு. ஜோ மூவியே பண்ணலாமே. அதெல்லாம் நம்மளுமே பண்ணிருக்கோம் ப்ரோ.
நீங்க சொல்றதெல்லாம் நம்மளுமே பண்ணிருக்கோம். பெருசா எதுவும் அந்த படத்துல எதுவும் கனெக்ட் ஆகாது. ப்ரோ ஒரு ஐபிஎல் பார்க்க சொல்லுவாங்க. இல்ல ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் அவன். அத இவ்ளோ ரசிச்சு பாக்குறேன். ஏங்க அது ஆக்கிங்களா இல்ல அவனுக்கு அது சும்மா மீனிங் கூட சொன்னேன். தெரியாதுங்க. அவனே அதை சொல்லுவான். ஸ்டாக்னா ஸ்டாக் மார்க்கெட்டான்னு கேட்பாங்க. ஏங்க ஸ்டாக் இல்லங்க பண்றதுன்னா போய் நம்ம ஊர்ல வர எஸ்கே மூவிஸ் பாருங்க. அதாங்க ஸ்டாக் பண்றதுன்னா. இல்ல வெறிகுண்ட ஒரு பையன் சிங்கிளா லவ் பண்ணிட்டு இருந்தானே, அது எதை வச்சுட்டு இவ்வளவு ஹைப் பண்ணிதான் புரியல. மஞ்சுமல் பாய்ஸ் கூட சரி கம்பேர் பண்ணா ஓகே, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருந்தது. இத வந்து அதுக்கும் மேல் சூப்பர் படம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஹைப்லயே பார்த்தேன். ஒண்ணுமே ஒட்டாத மாதிரி தான் இருந்தது. அந்த பொண்ணு வந்து பின்னாடி வந்து லவ் பண்ணு எல்லாம் சுத்தவே மாட்டானே. பிரேமலூர் அப்படியே ஆமா பிடிக்கலன்னு சொன்னா உடனே போயிடும், விட்டுட்டு போயிடும். உடனே விட்டுட்டு தானே போயிடும். என்ன நம்ம ஊர்ல வர்ற படம் மாதிரி என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் வேஷம் போட்டுட்டு ஓடுற ட்ரெயின்ல ஏன் ஏறுறான்? ஓடுற ட்ரெயின்ல ஏறி அந்த பொண்ணுக்காக ஏதோ பண்றானே, அதான் ஏன் பண்றான்? ஏங்க ட்ரெயின்ல ஏறதும் ஒரு பொண்ணு வந்து ஓடிச்சு 100 கோடி அடிச்சிருச்சு போங்க அங்கிட்டு சும்மா வந்து ஸ்டாக்கிங்க்கு மீனிங்கே தெரியாம பாருங்க, பேசாதீங்க. பிடிக்கலனா விடுங்க போங்க சும்மா. இல்லங்க நான் அப்படி சொல்ல படம் ஹிட் காமன் ஆடியன்ஸா பாக்கும்போது அந்த படம் ஒண்ணுமே இல்ல. ஆமா ப்ரோ, காமன் ஆடியன்ஸா பார்க்காம தான் 100 கோடி அடிச்சிச்சு ப்ரோ. சும்மா எல்லாரும் போய் பார்க்காம 100 இல்ல 130 கிட்ட போயிடுச்சு. ஐயப்பன் ப்ரோ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல வர ப்ரோ படத்துக்கு எனக்கு ஃபயர் புரியல. விடுவாங்க. எனக்கு காமன் ஆடியன்ஸ் பார்க்காம அந்த படம் 100 கோடிக்கு மேல அடிச்சிச்சு. எனக்கு புரியலையே. லவ் மூவி இல்ல அதுதான் எப்படி அடிச்சதுன்னு கேக்குறோம். அது உங்களுக்கு பார்த்து என்ன அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் அடிக்கணும். ஓடுற ட்ரெயின்ல போய் ஏறான், அதெல்லாம் என்ன இது? மேபி அந்த படத்தை மலையாளத்துல படத்துன்னா நிறைய பேர் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நானும் தமிழ்ல தான் பார்த்தேன். மலையாளத்தை பார்த்துன்னா நிறைய பேர் பிடிச்சிருக்கு. மலையாளத்துல இன்னும் காமெடி கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது பேடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக, அந்த ஸ்லாங் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது பண்ணிருப்பாங்க. அதே மலையாளத்துல தான் நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்தேன். ஆவேசம் இன்னைக்கு தான் பார்த்தேன். உண்மையில சூப்பரா இந்த படம். நான் மலையாள படம் அவ்வளவா பார்க்க மாட்டேன். பார்த்ததுலயே வந்து இந்த படம் உண்மையிலே ஒர்த்து. உடுங்க கார்த்திக், நம்மலாம் வந்து பூமர் ஆயிட்டோம். நம்ம இந்த மாதிரி வில்லன் படம் தான் நம்மளுக்கு செட் ஆகும். எனக்குமே ஆவேசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா கம்பேரிஷன் ராங் கம்பேரிஷன்ல இந்த மூவி இப்போ இத கொண்டு போய் அது கூட கம்பேர் அப்படி பார்க்காதீங்க. நம்ம ரெக்கார்ட் பைஸா மாறிட்டாங்க, அவ்வளவுதாங்க. ரெக்கார்ட் பைஸ் இல்ல ப்ரோ, அது கம்பேரிசன் பண்றது தப்பு தானே. ரங்கானனை பார்த்து செலிப்ரேட் பண்றோம். இவங்க மமிதா பஜி ஏங்க இந்த ஐயப்பெல்லாம் வந்து மமிதா பஜி வந்ததுக்காகவே வந்து ஃபயரா விட்டு திரியிறான். இல்லடா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆவேசம் பார்த்து ஃபயர் விட்டோம். இவனுங்கெல்லாம் படத்தை பார்த்து லைக் பண்றது இல்லைங்க. அவங்கள விட படத்துல நடிச்ச ஹீரோனுங்க. அதான் அது இவனுங்களுக்கு தெரியாது. இவனுக்கு இந்த ரெபல் படத்துக்கு ரெபலே நல்லா இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நான் ரெபல் பார்க்கவே இல்லை, நான் போட்டோ எடுக்க தான் போனேன். அதனால இவனுங்கெல்லாம் லிஸ்ட்ல வச்சுக்காதீங்க. நாங்க ஆவேசமும் பார்ப்போம், பிரேமலும் பார்ப்போம். நீங்க பூமர்ஸ் தான். உனக்கு மமிதா பஜினா எங்களுக்கு சொன்னேனா? இங்க மழைலாம் வரலையே ஒன்னும். தாம்பரத்துல மழை, தாம்பரம் மழை. ப்ரோ அந்த குண்டூர்காரம்ல ஒரு பாட்டு இருக்குல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஏதாச்சும் தமிழ்ல ஏதாச்சும் பாட்டு இருக்கா? இப்பதான் ரீசெண்டா கேட்டேன். மடக்கி தட்டா இப்படி பண்ணி என்ன ஏதோ அந்த சேரை வச்சு மடக்கி ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்தது ப்ரோ. அதாங்க மடக்கி தட்டுன்னு அதே பாட்டு தமிழ்ல இருக்குங்க, கேளுங்க. மடக்கி குத்து அந்த மாதிரி ஏதாச்சும் தமிழ்ல ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? தமிழ்ல அந்த மாதிரி போடுறது இல்லை. இவங்க தான் போய் வந்து
ரியலா படம் இருக்குன்ற பேர்ல வந்து டான்ஸ் இதெல்லாம் ப்ரோ குறைச்சிட்டாங்க. கார்த்தி ப்ரோ அந்த ஹீரோயின் ஏன் ப்ரோ தமிழ் படத்துல அதிகமா நடிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த அடுத்த வருவாங்க படம் வருவாங்க நடிக்கிறாங்கல்ல, அங்க 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 ஏகேசி இது குட் பேட் அக்லில அவங்க நடிக்கிறாங்கல்ல. தெலுங்குல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. வெயிட் ஆக்சுவலா அவங்க பண்ணுங்க. நடிச்ச படம் எதுவுமே ஓடல. ஐயப்பன் என்ன படம் நடிச்சிருக்காங்க தமிழ்ல? ஃபர்ஸ்ட் படத்தை தவிர மத்த எல்லா படமும் பிளாப் தான். இப்ப குட் பேட் அக்லில அவங்க நடிக்கிறாங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ரிசல்ட் ஓகே. இல்ல ப்ரோ, நானும் தேடினேன் இந்த மாதிரி ஏதாவது தமிழ்ல பாட்டு இருக்கேன்னு. எதுவுமே அந்த இது மிஸ்கின் படத்துல ஒரு பாட்டு இருந்தது, அதுதான் ப்ரோ சஜஷனா வருது. என்ன பாட்டு மிஸ்கின் படத்துல? என்ன? கண்ணு டிவி பொண்ணா கிட்ட நம்ம கண்ணாதா? அதெல்லாம் எப்போ வந்த பாட்டு? எங்க அண்ணன் அமீர் அண்ணன் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட வர்றது தானே, கரடி போட்டு லுங்கி கட்டிட்டு. ப்ரோ மஞ்சள் கலர் சாரி அதுதான் ப்ரோ சஜஷனா வருது. அவர் எப்பவுமே வந்து எல்லோ கலர் சாரி கட்டிட்டு அப்புறம் ஏதோ ஈசான் ஒரு படம் இருக்கு. மறந்தேன். இல்ல ஈசான் இன்னொரு படம் இருக்கு, அந்த படத்துல இருந்தா பாட்டு இருக்கு. இந்த 2 பாட்டு தவிர வேற எந்த தமிழ் படத்துலயும் சஜஷன் காமிக்க மாட்டேங்குது. ஏன் ப்ரோ கத்தாழ கண்ணாடி இருக்குல்ல? இல்ல ஈசன் படம் வேற பாட்டு, நேஷனல் அவார்ட்ல வாங்கிச்சு. அதான் கிளப்ல உள்ள பாட்டு தானே? இல்ல அந்த பாட்டு இல்ல, பீச்ல ஆடுவாங்க அது. ஆமா நேஷனல் அவார்ட் வாங்கிச்சு அந்த படம். அது அந்த பாட்டு கோரியோகிராஃபி. அதே போல கத்தாழ கண்ணாடி இருக்கு, நிறைய இருக்கு. கன்னடத்துல ஒரு பாட்டு இப்போ ரொம்ப சூப்பரா இருந்தது, பிரபுதேவா ஒரு படம் பாட்டு. என்ன படம் ப்ரோ? இல்ல ப்ரோ, இந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டு கன்னடத்துல ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சுங்க. இப்போ ரீசெண்டா வந்துச்சு, பிரபுதேவா இருப்பாரு, சிவராஜ்குமார் இத்தலக்கு கரிபி மாமாவா, செம்மையா இருக்கும் பாட்டு. நல்ல ஹிட், பெரிய ஹிட் அது. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி பாட்டு வச்சால படம் தான் ஹிட் ஆயிருமே, இவங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? அதுவே உனக்கு கண்டுபிடிக்கலைங்க. அதுக்கு அந்த மாதிரி ஆடணும்ல கோழி, டான்ஸ் ஆடணும்ல கோழி. காவாலையாலே கொஞ்சம் இவர் வச்சிருக்காருல, சுந்தர்சி வச்சிருக்காருல, அச்சோ அந்த மாதிரி கன்னடத்துல இன்னொரு படத்துல வைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இல்லைன்னா கூட அந்த பாட்டை எடுத்து யூடியூப்ல விட்டு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரெடிட்ஸ்ல போட்டு அது பண்ணிருக்காருல. ஸோ பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டர் வந்து இதை பண்ணுவாங்க. இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆடியன்ஸுக்கு. இவனுக்கு சோசியல் மீடியா மட்டும் தாங்க சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. இங்க படம் எடுக்கிறவனுங்க நிறைய பேர் சோசியல் மீடியாக்குள்ள சுத்திக்கிட்டு இந்த மாண்டே சாங்க எடுத்துட்டு இருக்கானுங்க. இங்க செலிப்ரேட் பண்றது வேற மாதிரி பாட்டுங்க. ரஞ்சிதமே தாங்க பாட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாரும். ரஞ்சிதமே பாட்டு வர பாட்டு நல்லா இருக்கணும் ப்ரோ. நிறைய பேர் வந்து அந்த கிளாமரை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. பாட்டுமே நல்லா இருக்கணும்ல. கிளாமர்னா என்ன? கிளாமர் அதுல அப்படி கிடையாது. கிளாமர்னா அதுக்காக பாக்குறோம். டான்ஸ் எல்லாம் இருக்குல்லையே, எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கிறது தானே பாக்கணும். மாத்தி கம்மிங்களா அதெல்லாம் வேற லெவல் பாட்டு, விஷுவல்ஸ்லாம் சேர்த்து. கன்னடத்துல அதே மாதிரி கராபுன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா அந்த ஒத்தகை டிஷர்ட் போட்டு ஒருத்தர் ஆடி இருப்பாரு, சூப்பரா ஆடி இருப்பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் வந்து இவ்வளவு ஹிட்டான காரணம் வந்து மெயின் ரீசன் வந்து காவாலையா பாட்டு தான் ப்ரோ. கரெக்டுங்க, காவாலா சொல்லுவோம். ஏங்க நீங்க என்ன மடக்கி தட்டுக்கு போயிட்டீங்க? காவாலா அதை விட பெஸ்ட் ஆக்சுவலா தமிழ்ல. சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, கரெக்டா பண்ணியிருந்தாருங்க. நில்சன் வந்து அந்த பாட்டை தூக்கி அங்க வச்சு கரெக்டா அந்த பாட்டுக்கு சுச்சுவேஷன் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. செம்ம கோரியோகிராஃபி ப்ரோ. ஐயோ ப்ரோ இப்படி ஒரு நிமிஷம், ரஜினி படத்துல ஒரு பாட்டு காவாலான்னு, அது தமன்னா தான் அந்த பாட்டுக்கு ஒரு லீடு. ரஜினி கிட்ட அதுல வந்து ஸ்கோப்பே கிடையாது. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரஜினி படத்துல, அதனாலதான் ப்ரோ படமே ஓடுச்சு. அப்ப பாத்தேன், நல்ல வேலை முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீ ஆடியன்ஸ் அனு விரும்புறாங்கன்றத நம்ம பார்க்கணும். சும்மா வந்து இதே பேசுறது என்ன அர்த்தம்?
ப்ரோ உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஹிட் ஆகும், அதுதான் போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ப்ரோ ஒண்ணே ஒன்று உண்மை சொல்றேன். இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வாரம் ஓடிச்சு ப்ரோ. எல்லா பலாசோ இந்த பெரிய பெரிய மால்ல 4 வாரமும் நான் ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டே இருப்பேன். கரெக்டா அந்த பாட்டு வரும்போது ஜெயிலர் ஸ்கிரீன்ல போய் அந்த அந்த பாட்டு வரும்போது பார்த்துட்டு தான் ப்ரோ வெளில வருவேன். காவால பாட்டு அந்த அளவுக்கு வெறி இல்ல ப்ரோ, அதெல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்க. இந்த எபிக் ஸ்கிரீன் ஒன்று இருக்கு ப்ரோ, இது கோயம்புத்தூர்ல அப்படி இருந்தது bro. நீங்க வந்து படம்லாம் ரீலீஸ் ஆகுது இல்லையா, நீங்க போய் பாக்குறீங்க. கில்லி 3, மயக்கம் என்ன, வாரணம் என்ன பாக்குறீங்க. எதுக்கு பாக்குறீங்க தேட்டர்ல போயிட்டு? எல்லாம் பார்த்தது இல்லை நீங்க படம். யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, கேடிவியில் பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஏன் பார்க்குறீங்க தேட்டரில் போயிட்டு? எதுக்கு பார்க்குறீங்க? இல்லை அந்த கதை, அந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரியாதா? அந்த படத்தில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியாதா? கிளைமேக்ஸ் தெரியாதா? இன்டர்வல் தெரியாது? எல்லாம் தெரிஞ்சுதானே போறீங்க. எதுக்கு போறீங்க? என்ஜாய் பண்ணுறது தான் போறீங்க. அதுதாங்க உண்மை. தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண தான் போவாங்க. டெல்லி பார்த்ததே கிடையாது ஒன்றும். இங்கே போறான் அந்த பாட்டு, அப்படி போட்டு பாட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு போறான் அவன். அந்த பாட்டை 1000 டைம் பார்த்துருப்பான். அதுதாங்க சொல்றேன், 1000 டைம் பார்த்துருப்பான் அந்த பாட்டை. 1000 டைம் வந்து யூடியூப்ல பார்த்துருப்பான், தேட்டர்ல இது டிவியில பார்த்துருப்பான், எல்லாம் பார்த்துருப்பான். தேட்டர்ல பார்க்கும்போது ஒரு வைப், அவ்வளவுதான். நீங்க தேட்டர்ல அப்படி வர ஆடியன்ஸ் கிட்ட வந்து அதெல்லாம் கட்டாம சைக்கோத்தனமா பண்றது. ஓகே, அதை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு 100 பேர் படம் பார்க்கறானா அதுல ஒரு 10 பேர் அதை ரசிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆடியன்ஸ் லைக் பண்ற விஷயத்த எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. இங்க இருக்க யங்ஸ்டர், இந்த புதுசா ஒரு டேரக்டர்ஸ்லாம் அவனுக்கு அவனுக்கு அப்படி போட்டு மாதிரி பாட்டெல்லாம் வந்து எவ்வளவு நாள் அது இன்னும் 10 வருஷம் கழிச்சுனாலும் அது நிக்கும் இல்ல. அந்த மாதிரி பண்ணாம அதை விட்டுட்டு சாங்கே வைக்காத ஹாலிவுட் படத்தெல்லாம் சாங் எடுக்கிறாங்க அப்படின்னு மிஸ்கின் பேசுவாரு. ஏன் ஹாலிவுட் படத்தை காப்பிடிச்சு நீ எடுக்கிறிய? போ, இல்ல போய் ஹாலிவுட்ல பழைய இடத்துக்கு போ, பாட்டு வைக்காத. வித்தியாசமா யோசிக்கிறன்ற பேர்ல வந்து கேனத்தனமா யோசிக்கிறதுக்கு அதெல்லாம். அதான் ப்ரோ அப்படி பண்ணவரு அவர் படத்துல கமர்ஷியல் பாட்டு வைக்காத ஆள. அதுதாங்க சொல்றேன், வச்சுக்கிட்டே அது பேசுவார் அவரு. இந்த மாதிரி ஒரு சிலர் தாங்க பேசி பேசி கெடுக்கிறது எல்லாத்தையும், புதுசா வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம். விஜய்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்து இப்ப லியோல கிடையாது, வாரிசுல கிடையாது. வாரிசுலயும் வாத்தலைவா அது விஜய்க்கான மீட்டர்ல இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன படம் பீஸ்ட்ல கிடையாது. வாத்தி கம்மிங் ப்ரோ, கடைசியா வந்து சூப்பரான கடைசியா வந்து வாத்தி கம்மி, கரெக்ட். அதுதான் விஜயவே இப்படி மாத்தி விட்டீங்க. நீங்க என்ன பண்ண முடியும் ப்ரோ? எனக்கு தெரியும் மெர்சல்லே ஃபர்ஸ்ட் சாங் வந்து இந்த மேட்சோ தான் இருக்கும். இன்ட்ரோ சாங் இருக்கா என்ன? ஃபர்ஸ்ட் மேட்சோ தான், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ சாங் வரும். மெர்சலர்ஸ்னே அதுக்கப்புறம் அவரு. ஆமா ஆமா, சர்க்கார்ல அது வேற மாதிரி. பல்த்து நிக்கிற பல்த்து இல்ல சர்க்கார்ல வந்து அந்த லாஸ் வேகாஸ்ல போய் ஒரு பாட்டு அதுவும் மொக்க பாட்டு. விஜயவே என்ன சிரிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாதுங்க, உண்மையை சொல்றாங்களா? விஜயவே மாத்தி விட்டீங்க. இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்காதீங்க, சாங் வைக்காங்க. ஏங்க விஜயெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் சாங் தாங்க பார்த்து அப்படிதாங்க வந்து போக்கிரி பொங்கல் இதெல்லாம் பார்த்து தாங்க அப்படி திரும்ப வச்சாதாங்க நல்லா இருக்கும். விஜய் வேற யாருக்கு தான் வைப்பீங்க இன்ட்ரோடக்ஷன் சாங்? கமெடிக்கு வைக்க முடியும் நீங்க? யாருக்கு வைப்பீங்க? ரஜினிக்கு வைப்பீங்களா? ரஜினி இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் டான்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி ஆட முடியாது. அவரு என்ன நடக்கிறது அதுதான் பண்ண முடியும். ஒரு டான்ஸ் விஜய் என்ன 50 வயசு, இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மாசம் ஒரு போக்குரி பொங்கல் மாதிரி பாட்டை எடுத்துக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் வேணாங்க, அவாய்ட் பண்றாங்க. நீ யாரா அவாய்ட் பண்றதுக்கு? ஃபேன்ஸ் அதான் விரும்புறாங்க.
சிம்பிளா வைக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் இந்த படத்துல ஒன்னொன்னா வந்து கட் பண்ணிட்டே வரானுங்க பைத்தியக்காரனுங்க. நீங்க புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்ற மீட்டருங்க அது. கில்லிலாம் எப்படி 20 வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்றாங்களோ அந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்ற மாதிரி படம் எடுக்கணும். ப்ரோ கோட்ல இது விசில் போடுதான் ஓப்பனிங் சாங்க. அது தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, இருக்காது ப்ரோ. அதெல்லாம் கேரக்டர் எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டு தான் கடைசியில் நடுவில் வைப்பாங்க. ஆனா ப்ரோ உண்மையாவே தெலுங்கு சினிமால நிறைய இந்த மாதிரி பாட்டு இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ஊவன்டாவை மறுபடியும் பார்த்தேன். அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருந்தது ப்ரோ. ப்ரோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அந்த புஷ்பா படத்துலேயே கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வரும்ல, அது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று, இவர் தான் லாரியிலலாம் போகிற மாதிரி வர்ற மாதிரிலாம், அளவுக்கு வந்து வெறித்தனமாக கேட்டிருப்பாங்க. இப்பவுமே ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட ஏஆர் ரஹ்மானா தேவான்னு கேட்டா தேவா தான் சொல்லுவாங்க. படையப்பா அவ்வளவு இட்டு கொடுத்துமே அவங்க வந்து படைப்பை நோட் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை பாஷா தான் சொல்லுவாங்க. இப்படி பேசினா நம்மள பூமர் இருந்தா கூட சொல்லுவாங்க. இல்லங்க, உண்மையிலே அந்த அந்த ஃபர்ஸ்ட் சாங் நம்பர் வந்து ஒரு ஃபோக் மாதிரி இருந்தாதான் அந்த படம் நம்ம செலிப்ரேஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ப்ரோ கார்த்தி ப்ரோ தேவான்னு சொன்னாங்காட்டிக்கு ஞாபகம் வருது, அந்த ஆவேசம்ல வந்து அந்த ஏதோ சத்யராஜ் தேவாவோட இதை தான் இன்ஸ்பயர்ட் ஆகி பண்ணியிருக்காங்களா ப்ரோ? நிறைய பேர் அதை போட்டிருந்தாங்க. இது சத்யராஜ் தேவானா ஏதோ ஒரு இந்த தகுடு தகுடுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அது என்ன படம்னு தெரியல எனக்கு. அடிதடி அடிதடி அது அது அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். புரியல. ஹலோ கேக்குதா ப்ரோ? அதான் ப்ரோ இந்த ஆவேசம்ல சாங் ஒன்று வரும்ல, ஒரு ஃபேமஸான சாங். என்ன சாங்? அந்த பர்த்டே சாங் வரும்ல ப்ரோ. ப்ரோ அந்த பர்த்டேக்கு ஒரு சாங் ஒன்று வரும்ல, அந்த சாங் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சத்யராஜுக்கு தகுடு தகுடுன்னு ஒரு சாங் வரும். தகுடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவன் தங்க குணம் தகுடு தகுடு ஏ பாயுதே சிங்கம் அதானே. அது வேற லெவல் பாட்டுங்க. அது அதெல்லாம் இங்க இருக்கு தெரியாது. சான்ஸே இல்ல அதெல்லாம். ஏ தகுடு 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 அதான. அது எப்படி அது ஏன் தெரியும் அந்த பாட்டு? எப்படின்னா ஒருத்தருக்கா வெறித்தனமான ஃபேன் அந்த பாட்டுக்கு. என்னங்க பாட்டாவே பாடிட்டீங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் ஞாபகம் இருக்கு. தகுடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், அது அவர் சைட்ல வர்றாரு. தலைவன் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும், கண்ணுக்குள்ள எரிமலைதான் வெடிக்கும், தலைமை கையேசா பயங்கரமான பில்டப்பா இருக்கே ப்ரோ. செம்ம பாட்டு, அது செம்மையா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பயங்கரமான தேவா ஃபேனு. அவன் என்னென்னவோ பாட்டை கேட்டுட்டு இருப்பான். பைக்ல தான் வருவான். பைக்ல வரும்போது இந்த ஹெட்போனை காதுல வச்சுட்டு பாட்டு கேட்டு வருவான். வந்துட்டு டேய் என்னடா அப்படின்னா அப்படியே அந்த மேடி மாதிரி அலைப்பாயதை மேடி மாதிரி தலையாட்டுவான். டேய் என்ன என்ன என்னடா பண்றது? இல்ல பாட்டு கேட்டு இருந்தப்பா. என்ன பாட்டு கேட்கற கூட அப்படின்னா இந்த கேட்டு என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, இப்படி பாட்டுதான் கேட்டுட்டு இருப்பான் அவன். இந்த இது சலோமியா அதெல்லாம் கேட்டு இருப்பான்.
சலோமியா. ப்ரோ மைக் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப கேக்குது. அவன் இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரிங்க, இந்த பழைய பாட்டு தேவா பாட்டுல அதுவும் கேட்பான், வித்தியாசமா கேட்டுட்டு இருப்பாங்க அவன். அதனால அவன் கூட போய் அதனால அவன் கூட பைக்ல போகும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு காதுல அவன் வச்சுக்குவான், ஒரு காதுல அந்த இதை வாங்கி நான் வச்சுக்குவேன், பின்னாடி கேட்டு போயிட்டு இருப்போம். அவன்லாம் இந்த பாட்டு கேட்டுட்டு இருப்பான், தகுடு பாட்டுலாம் அவன் கேட்பான். அதனால ஞாபகம் இருக்கு. செம்ம மாஸ் பாட்டுங்க, பயங்கர மாசா இருக்கும். அது அடிதடி அந்த படம். அந்த படத்துல சத்ரேஷ் அதை பார்த்துதான் இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த ஆவேசம்னு போட்டிருந்தாங்க. உண்மையா ப்ரோ அது? தெரியலையே, அப்படி இருக்குமா தெரியல. அப்படி இருந்தா ஓகே தான், சூப்பர் தான், நல்ல. வேற ஏதாச்சும் தேவா பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ப்ரோ? ஏன் நிறைய இருக்கும், சொல்றேன். ப்ரோ அவரு தேவா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விஜய் அஜித் ஏர்லி 90s எல்லாமே அவர் தான் கலக்கி இருக்காரு. சூப்பரா இருக்கும். அந்த வயிற்றுல அது ஆமாமா, நிறைய. ஏன்னா அதெல்லாம் வந்து தெரிஞ்ச பாட்டுங்க, தெரியாத பாட்டு நிறைய இருக்குங்க தேவாது. நிறைய வந்து தேவா வந்து இந்த காப்பி சாங் சொல்லுவாங்க, பட் இருந்தாலுமே அது எல்லாமே செம்மையா இருக்கும். இந்த முரளியும் சூர்யாவும் ஒரு குதிரை வண்டியில பாடிட்டே போவாங்களா ஒரு பாட்டு, அதெல்லாம் செம்ம பாட்டு. காதலி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அதெல்லாம் செம்ம பாட்டு. அதெல்லாம் அதெல்லாம் அது அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலா அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து தேவா பாட்டுல என்னன்னா, அந்த மாதிரி பாட்டுலாம் வந்து இயல்பா இருக்கும், ரொம்ப கவிதையெல்லாம் இருக்காது, ரொம்ப இயல்பா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலையில் எல்லாமே காவ பார்த்தேன், அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்க்கல, கண்ணு முட்டிக்குச்சு, அப்படி. அது இயல்பான நம்ம பேசுற அந்த நடையிலே இருக்கும். அதுல போய் ரொம்ப கவிதையை எழுதி அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நான் காலைல எழுந்திரிச்சா அவளை பார்த்தேன், அவ என்ன பாக்குறத நான் அவ கவனிக்கல, அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்த்தா அவ என்ன பார்த்துட்டா, ரெண்டு பேரும் பார்த்துட்டோம், ஒன்னு கண்ணு முட்டிச்சு. அது அப்படியே அதை மட்டும் தான் பாட்டா எழுதிருப்பாங்க, அது மட்டும் தான் பாடுவாரு. அதுதான் இந்த புதுசா இந்த பிரதீப் ஆண்டனி படத்துல கூட போட்டாங்க, பிரதீப் ரங்கநாதன். அவன் என்ன மட்டும் பார்த்தா அந்த பாட்டும் இதே மாதிரி. அதாங்க, இதெல்லாம் வந்து அவ என்ன மட்டும் பார்த்தா, அதெல்லாம் வந்து அப்படியே அந்த கவிதையா அந்த மாதிரி இருக்கும்ல. தேவாது அப்படி இருக்காது. தேவா பாட்டுலாம் பாத்தீங்கன்னா கடைசியா மான்கரத்துல இயல்பா, ரொம்ப இயல்பா, ரொம்ப இயல்பா சாதாரணமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த பாட்டு கேளுங்க, அப்படித்தாங்க இருக்கும். அந்த பாட்டே அவங்க அக்கா அந்த பாட்டு அந்த சலம் போற மாதிரி. அதுதான் என் அக்கா மக அஞ்சல அந்த எல்லாம் வச்சுன்னா, ஒரு நாள் மார்கழி மாசம் காலையில் எழுந்து அப்படிதான் இருக்கும். அவன் வீட்டு முன்னால நான் நின்னேன், அவ என்ன பார்த்தா நான் பார்க்கல, கண்ணு முட்டிக்குச்சு, காதல் வந்து ஒட்டிக்குச்சு, டாவு டாவு டா, இப்படிதான் இருக்கும் ரொம்ப. அந்த சபேஷ் பயங்கர கனெக்ட், பயங்கரமான பெரிய ஹிட். அதனால சபேஷ் முரளின்றது அவங்க யாரு, அவங்க அசிஸ்டன்ட். அது அவரோட இது எல்லாமே சபேஷ் முரளின்னு போடுவாங்க அசிஸ்டன்ட். அவங்க கரெக்டா தெரியல, பிரதர்ஸ் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து தவமாய் தவம் வந்து போட்டிருப்பாங்க ப்ரோ. தவமாய் தவம் வந்து ஃபுல்லா அவங்க தான் போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கும், அந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த சைக்கிள்ல ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பாடுற சாங்லாம் சூப்பரா போட்டிருப்பாரு. இப்ப இந்த இதெல்லாம் இதுல காதல் கோட்டை தானே, இந்த கவலைப்படாத சகோதரன், அதுவும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து சும்மா இந்த கவிதையா அந்த மாதிரிலாம் இருக்காது. கவலைப்படாதே சகோதரா, நம்ம கருமாவரி காத்து நிப்பா, காதல சேர்த்து வைப்பா, இயல்பா இருக்கும். அதுலதான் கனெக்ட் பெருசா. அந்த பிஎன் சாரீஸ்ல ரொம்ப இயல்பா பாட்டெல்லாம் ரொம்ப அப்படியே அந்த கர்நாடக சங்கீதம்
அதெல்லாம் இல்லாம எனக்கு என்ன தோணுது அதான் பாடுவேன். அந்த மாதிரி பாடுறவளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற பாட்டு தேவ பாட்டு. அதனாலதான் இந்த இழுத்து பாடுறதெல்லாம் கிடையாது தலைவன். நம்ம ஊர் மதுரை ப்ரோ. நம்ம மதுரைக்கு போக சொல்ல இந்த நடுவில் சாப்பிட்றதுக்குள்ள நிப்பாட்டுவாங்க ஹோட்டல்ல. அங்க போனா முக்காவாசி பேர் தேவா சிடி தான் வாங்குவாங்க. அப்பெல்லாம் முக்காவாசி பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு இளையராஜா இட்ஸ் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவா இட்ஸ் சிடி வாங்குவாங்க. ஆனா ரஜினி இன்ட்ரோ கார்டுமே தேவா அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய சென்சேஷன் அவரு. தேவா தானே இல்ல இப்ப வரைக்குமே ரஜினி இன்ட்ரோ கார்டு தேவாவோட மியூசிக் பீட் பண்ண எதுவும் வரல. டைட்டில் கார்டு அதான் அப்ப தேவா அவரு வந்து எல்லா மாதிரி போடுவாரு. வேற லெவல்ல இருக்கும். எல்லா பாட்டையும் எடுத்து கொடுப்பாரு. விஜய் படத்துல நிறைய பாட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. பழைய பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபோக் மட்டும் இல்லாம ஒரு சிலது கொஞ்சம் மாடர்னாவுமே நல்லா போட்டிருப்பாரு சாங்ஸ். குஷிலாம் அவரு தானே. ஆமா, குஷி வாலி. ப்ரோ அவர் பையன் ரீசெண்டா வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு. எதுக்கு வாங்கினாரு அவரு? என்ன பண்ணாரு எனக்கு தெரியல அது ஆக்சுவலா. ஸ்ரீகாந்த் தேவா வந்து கொஞ்ச நாள் இப்போ இந்த வருஷமா தெரியல, பட் லாஸ்டா வந்து அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாரு. அது வீடியோ கூட போட்டாங்க. அப்ப தேவா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்ப இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி என் பையன் வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனா ஸ்ரீகாந்த் தேவா என்ன பண்ணாருன்னு ரீசெண்டா தெரியல. கேள்விப்பட்டீங்களா? கூகுள் பண்ணா தெரிஞ்சிட போகுது. அது யாருக்காவது தெரியுமா? எங்களை கருவறை வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரி கருவறைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. நானும் இப்பதான் கூகுள் பண்ணேன். அதேதான் வந்து. ஆமா அப்படியா? ஸ்ரீகாந்த் தேவும் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 4-5 வருஷம் வந்து கலக்கி எடுத்துட்டாருங்க அவரு. ஜித்தன் சிவகாசி நிறைய இது பண்ணாரு அவரு. சிவகாசி அதெல்லாம் சூப்பரா போட்டாரு அவரு. சிவகாசிலாம் சூப்பரா இருக்குங்க. கொடம்பாக்கம் ஏரியா, ஒட்டிக்கெட்ட ஏரியா. திருப்பாச்சி அவரா ப்ரோ? இல்ல திருப்பாச்சி வந்து திருப்பாச்சி அவர் கிடையாது. திருப்பாச்சி தீனா. சிவகாசி வந்து ஸ்ரீகாந்த் தேவா. அதுல ஒரு பாட்டு தேவிஸ்ரீ பிரசாத். தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணாரு திருப்பாச்சி. இதெல்லாம் ஏலாம் பண்ணாரு ஸ்ரீகாந்த் தேவா. ஆமா ஏய் வந்து சரத்குமார் படம். அது சரத்குமார் படம். அப்படி முக்கியமான பாட்டு அந்த போட்டு தாக்குலாம் அவர் தான். போட்டு தாக்கு சரவணா படம். சரவணா அவர் தான். சரவணா. ப்ரோ இந்த நலன் தமயந்தின்னு ஒரு படம் வந்திருந்தது தெரியுமா? கமல் மாதவன் படம். ஆமா. இல்ல அது சம படம். அதான் கார்த்தி ப்ரோ பாத்துருந்தாங்களோ? உத்தமர்கள் ஐ மீன் அந்த மாதிரி இல்ல, பாத்துருக்கீங்க. அது ரீமேக் படம் நினைக்கிறேன். அது ரீமேக் படம் நினைக்கிறேன். பாத்துருக்கேன். தேவாதே இந்த கருப்பாயெல்லாம் தேவா போட்டது தானே. அவங்க அந்த டைம்ல வந்து இது அதுக்கப்புறம் ஏழன் திருப்பதி திருப்பதி ஏழுமேட வெங்கடேசா அந்த பாட்டெல்லாம் இவர் பண்ணதுதான். சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஒரு ஃபுல் பாட்டு பாடுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ கூப்பிட்டுருங்க, 2 பேரும் சேர்ந்து. பிரசாந்த் என்ன கூப்பிட்டுவாங்க. பிரசாந்த் வச்சு படம். கட்டிப்புடிடாலாம் அவர் போட்டதுதான். ஆமா, கட்டுப்படி அவர் தான் போட்டது. ப்ரோ நீங்க பாடுங்க, நாங்க கோரஸ் கொடுக்குறோம். அந்த இது இருக்கும்ல, அந்த சூரியன்ல ஒரு மியூசிக் வரும்ல, கவுண்ட் மணிக்கு. ஆமா அதெல்லாம் தேவைப்பட்டதான்.
ஆசை தேவா போட்டது, அருணாச்சலம். தேவாலாம் பீக்குங்க. தேவாலாம் பாட்ஷாவே அவர் தானே பண்ணது. தேவாலாம் பீக். நிறைய பேருக்கு இப்ப இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியல. தேவாலாம் பக்கா பீக். அதெல்லாம் இந்த டிராவல்லாம் பண்ணும்போது தேவா இச்ச போட்டீங்கன்னா செம்ம கனவா இருக்கும். அவர் அப்போ அந்த காலத்து அனிருத்துங்க அவரு. கண்டிப்பா. ஆமா. இப்ப இல்ல ப்ரோ நல்லா சம்பாதிச்சாரு அவரு. ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப கிளாஸா மணிரத்னம் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு ஏஆர் ரஹ்மான். இந்த பக்கம் வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் அந்த மாதிரி போட்டுட்டு ஹிட் கொடுத்துருப்பாரு. நம்ம அடிச்சு நவுத்திட்டு இருப்பாரு இந்த பக்கம். ஆனா இவரத்துல வெரைட்டியாவும் இருக்கும் ப்ரோ. இந்த குஷி வாலி எல்லாம் பாத்தீங்கன்னா தேவாதான். அப்ப தேவாதாங்க பெரிய ஹிட். ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப கிளாஸா அந்த மாதிரி இந்த கானா சாங்ஸ் மாதிரியே வந்து மாடர்ன் வெஸ்டர்ன் எல்லாத்துலயுமே போட்டிருப்பாரு. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாஷா வரும்போது டெர்மினேட்டரு, முகோரி வரும்போது மைக்கேல் ஜாக்சனு, இது மாதிரி நிறைய கமெண்ட் அப்போ வரும். முகோரி எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டுலாம் செம்மையா இருக்கும். ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பி, மைக்கேல் ஜாக்சன் காப்பின்னுவாங்க. ஆனா அந்த பாட்டு எல்லாமே இவனுங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போங்க. இதுல என்னங்க இருக்கு? இருக்கும் பாட்டெல்லாம். முகோரி பாட்டெல்லாம் லாலா லாண்டோட இதும்பாங்க ப்ரோ. அதெல்லாம் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. முகோரிலாம் சான்சல் அந்த மாதிரி இருக்கும் பாட்டுலாம். அதே மாதிரி நேருக்கு நேர்ல பிஜிஎம் போட்டிருப்பாரு ப்ரோ. அது கூட சூப்பரா இருக்கும். சூர்யா அந்த விஜய் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றது ரொம்ப அந்த கரெக்டா அந்த யூத் மீட்டரை பிடிச்சிருக்காரு. பிஜிஎம் கூட சூப்பரா. ரெட்டு எனக்கு முதல்ல நான் பாட்டுலாம் இது பண்ணோம், பாட்டு புக்லாம் வாங்கினது வந்து வாலிதான். வாலியில தான் நான் வந்து தேவாவோட இது பண்ணி அந்த பாட்டு புக் வாங்க ஆரம்பிச்ச காரணமே தான். ஈவன் நான் விஜய் ஃபேனு, பட் ஆனா பாட்டு லவ் பண்ணது காரணம் வந்து வாலி தான். ஃபர்ஸ்ட் நான் பாட்டு புக் வாங்கினது வந்து வாரணமாயிரம் ப்ரோ. ₹1 கொடுத்து புக் வாங்கிட்டு. வாரணமாயிரம் போல பாட்டு புக் இருந்ததா ப்ரோ? இருந்தது. ₹1 கொடுத்து வாங்கினேன். வாலிலாம் மறக்கவே முடியாது. வாலிலாம் அந்த மாதிரி இருக்கும் சாங்லாம். இப்ப ரீசெண்டா அந்த மார்க் ஆண்டனில ஒரு பாட்டை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணாங்க, 8 பட்டி ராசா பாட்டு. அதுவும் ஒரு கூட்டம் தான், சரியா இருக்கும் பீட். அது அது சூப்பரா இருக்கும். வேற இருக்கு. ப்ரோ இப்ப ஹரி ஏதாவது அடுத்த படம் எடுக்கிறாரா? எடுத்து வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ப்ரோ நேத்து நீங்க சொன்ன கதையை வச்சே நான் இப்ப வரைக்கும் குழம்பே உட்காந்துட்டு ப்ரோ நீங்க நான் படம் பார்க்கல. நேத்து நீங்க கதை சொல்லும் போது தான் அந்த காலேஜ் கிரவுண்டு பின்னாடி கட்டுறாங்க, பில்டிங் முன்னாடி கட்டுறாங்க நீங்களா, இந்த கான்செப்டே அவர் பாத்தீங்கன்னா வேல் படத்துல வந்து ஒரு சீனா வரும். சூர்யா வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த வில்லனை லாக் பண்றதுக்கு வந்து அந்த புறம்போக்கு லேண்ட கெட்ட நேரம் கிரவுண்ட வந்து பட்டால கட்டிட்ட, பில்டிங் முன்னாடி கட்டிட்டேன்ட்டு ஒரு சீன் அவர் படத்துல இருந்தே அதை எலாபரேட் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு படத்துலயும் அவரு முன்னாடி எடுத்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அது பிரச்சனை இல்ல, படத்துல அது பிரச்சனை இல்ல, பிரச்சனைன்னு சொல்ல, படத்துல அது பிரச்சனை கிடையாது. ஓகே, அது பண்ணியிருந்தா கூட. அதே மாதிரி நீங்க ஐயா படத்துல ஒரு சீன் வரும், அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி. அதே சீன் வந்து வேங்கையிலயும் வச்சிருப்பாரு. அந்த ஏதோ திருட்டு பணம் வந்து ஒழிச்சு வச்சுற மாதிரி ஒரு சீனு, அது வந்து மரக்கலை உடைஞ்ச மாதிரி அந்த சீன் வந்து 2 படத்துல வச்சிருப்பாரு அவரு. ப்ரோ ஹீரோயினும் பிரியா பவானி சங்கர், ஹீரோட அம்மா அவருக்கு போயிடுச்சுங்க. அவருக்கு வந்து இந்த புது சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ற ஐடியாஸ் எல்லாம் போயிடுச்சுங்க.
ரொம்ப கஷ்டம். ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து மக்களா இறங்கி பண்ணார்ல, சோ அதுல ஒரு இது கடிச்சு அடுத்த படத்துக்கு என்ன டிஃப்ரெண்டா யோசிப்பாரோன்னு தோணுது எனக்கு. அது மக்கள்லாம் இறங்கி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மக்கள் எல்லா படத்துக்கும் என்ன, இப்போ ஒரு படம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படம் ஓகே சரி, இதுக்கு முன்னாடி படம் எல்லா படத்துக்கும் இந்த விமர்சனம் வந்துதானே இருக்கு. கரெக்டா? சிங்கம் 2ல இருந்து சிங்கம் 3ல இருந்து வந்துட்டு இருக்குல்ல, சிங்கம் 2லயே வந்துச்சு, சிங்கம் 2 ஹிட் தான். இந்த சிங்கம் 2 மட்டும் இருந்து இந்த விமர்சனம் வந்து தானே இருக்கு. அவரு அந்த கதை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்துட்டு 10 வருஷமா அதையே பண்ணிக்கிட்டு இல்ல இதுக்கப்புறம் நான் மாறிடுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு. அவரு அந்த கதை வந்து நேட்டிவிட்டியா எடுத்துட்டு இருந்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த பேன் இந்தியான்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த யானை படம் கதையை தமிழ்நாட்டுக்கு வெளில எடுத்துட்டு போறது எதுவுமே அவருக்கு செட் ஆகல. ப்ரோ யானை படம் வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா எப்படி ப்ரோ? நான் அந்த படம் பார்க்கல. ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு. ப்ரொடியூசருக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஆமா. பட் ஆனா அரிய மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு அது யார் வரா தெரியல. சிறுத்தை சிவா இருக்காருல்ல. சிறுத்தை சிவாவா? சிறுத்தை சிவாவுமே வீரம் அளவுக்கு இன்னும் கமர்ஷியலா வரல ப்ரோ. சிறுத்தை வீரம்லாம் சூப்பரா இருக்கும். அதான் விஸ்வாசம் இல்ல விஸ்வாசத்தெல்லாம் உங்களுக்கு அந்த இது காமெடி லைன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் வருவாங்க ப்ரோ புதுசா. அவரு சந்தானம் ப்ரோ விவேகமே ஹிட்டா இருக்கணும் ப்ரோ. கமர்ஷியலுக்கு எப்பயுமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ப்ரோ. கமர்ஷியலுக்கு எப்பயுமே ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா அது கரெக்டா விவேகம் ஹிட்டா இருக்கணுமா? ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டே நான் போனோம் ப்ரோ. 10 பேர் கேங்கா போனோம். இல்ல கேஸ் நாங்க ஒரு 10 பேர் போயிருந்தோம் ப்ரோ. நாங்க ஒரு 3 விஜய் ஃபேன்ஸ். எங்களுக்குலாம் படம் பிடிச்சிருந்தது ப்ரோ. இந்த 7 அஜித் ஃபேன்ஸ்க்குலாம் சுத்தமா பிடிக்காம அழுதுட்டு வந்தேன். உண்மையாவே கத்தி விசில் அடிச்சு பாத்துட்டு இருந்தோம் ப்ரோ. நானும் விவேகம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தேன் ப்ரோ. காஜல் அகர்வால் அந்த சீன்ல பாடுவாங்கல்ல, அப்படியே வெறுத்துட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. ஆனா அந்த படம் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு பயங்கரமா வாய் பேசினாங்க ப்ரோ அஜித் ஃபேன்ஸ். சிக்ஸ் பேக் ஹாலிவுட்டே தலைக்கு வந்துருச்சுடா அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினாங்க. சரி படம் ஏதோ அந்த டைம் ஏதோ ட்ரோலெல்லாம் எதுவுமே பண்ணல. சரி படம் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் படத்துக்கு முன்னாடி பேசின யாருமே வாய் திறக்கல. இல்ல அதுவே அந்த மாஃபியா மாதிரி அந்த இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவார்ல, அது வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் வர அதுக்கப்புறம் மாறி போயிடும். ஏதோ அங்க போயிட்டு அந்த புக் எழுதினவரே அவர் தான் அப்படின்னுவாங்கல்ல, அப்படியே முடிஞ்சு போச்சு இந்த படம். அது தெரிஞ்சிருச்சு எனக்கு. எழுதுனதே அவர் தான்ட்டாங்க ப்ரோ. ஆனா அந்த டைம்ல ரிலீஸுக்கு முன்னாடி அந்த பில்டப் ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் வந்ததுமே இந்த விவேக் ஓபராய் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோ இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏங்க நீங்க வேற அந்த அந்த டைம்ல வந்து இந்த சன் டிவின்னு நினைக்கிறேன், சன் டிவில தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போடுவாங்க. அந்த பின்னாடி வந்து ஹெலிகாப்டர் இருக்கும், இவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த ஷாட்லாம் பார்த்து மிரண்டுட்டாங்க எல்லாரும். ஆமா ப்ரோ கரெக்ட். அதெல்லாம் பார்த்தது வெறியாரும். கரெக்ட். அது ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதான் சர்வைவா பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் இல்ல. நான் 4th இயர்ல இருந்தேன் ப்ரோ. எக்ஸாம் கட் அடிச்சு போய் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. அஜித்துமே லுக் வைஸ் அந்த ஃபிட்டா ரொம்ப நல்லா இருப்பாரு. அதுல அவ்வளவு இது போட்டு செமையா இருப்பாரு அந்த படத்துல. தொப்பெல்லாம் இல்லாம கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப கங்குவோ அப்படிதான் ப்ரோ பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போகுதுன்னு தெரியல. பீரிங்லாம் ஏதோ மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு சொல்லலாம் ப்ரோ. ஆமா
பெரியவங்க எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் ப்ரொமோல போட்டோன்னே அந்த டான்ஸ் இல்ல எல்லாமே திலீப் அது ஒரே பாட்டுல வச்சு முடிச்சிட்டாங்க. பெரிய சர்வைவா பாட்டு. இது சம்பவம் இல்ல, இது சம்பவம் இல்ல, சரித்திரம் அந்த மாதிரிதான் ப்ரோ நினைச்சிட்டு அப்புறம் அவர் வந்து இந்த சுசுகியில 1000cc பைக்ல ஒரு பெரிய சீன் இருக்கு, மங்காத்தாக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கு போகுது அப்படி இப்படின்னாங்க. இல்ல அது வந்து வேதாளம் பட டீச்சர் வந்து அப்ப சொன்னாங்க. பட் அது வந்து ஒரே ஒரு பாட்டுல சும்மா காசு ஆகி போயிடும். அது படத்தை டீசர்ல போட்டு சீட் பண்ணிட்டாங்க, அந்த வண்டியில எடுக்கிற மாதிரி. அவருக்கு அந்த பைக் காஜல் அகர்வால் மட்டும் படத்துல இல்லைன்னா படம் hit. அவருக்கு அந்த பைக் சீன் ஹிட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த ஆரம்பம் நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைக்கை வச்சு ஓட்டுறது எதுவுமே போடல. மேற்கொண்ட பறவைகள் நல்லா தான் இருக்கும். ப்ரோ கார்த்தி ப்ரோ, அடுத்த படம் வந்து பக்கா கமர்ஷியலு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட பார்க்கணும்னா என்ன படம் இருக்கும்? செலிப்ரேஷனோட பார்க்குற மாதிரி ஒரு படம். தெரியலையே. கோட்டு கோட்டு இருக்கு, கோட்டு இருக்குல்ல, கமர்ஷியலா இருக்குன்றீங்களா? பக்கா கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல். இல்ல மாநாடு மாதிரி எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் போஸ்டர்லாம் பண்ணிருப்பாங்க. பார்க்கும்போது என்னமோ ஒரு அது இருக்கும், அந்த கதையில வந்து சின்ன சின்னதா இருக்குங்க. அதை தாண்டி வந்து அதெல்லாம் கிடையாது. பக்கா கமர்ஷியல், இந்தியன் டூ இருக்காரா, காமெடி ப்ரோ விஜய் நல்லவரா கெட்டவரா? அதுதாங்க காமெடி சாங் எல்லாமே இருக்குங்க, பக்கா கமர்ஷியல் படம். மாநாடே சிம்பு வச்சுட்டு ஒரு டான்ஸே ஆடாத மாதிரி படம் எடுத்துட்டு இருப்பாரு. பட் கான்செப்டா சூப்பரா அது கிடையாது. கோட்டு கமர்ஷியல் படம் தான், கம்ப்ளீட் கமர்ஷியல், விஜய் ஃபேன்ஸ்க்கான படம். இந்தியன் டூ ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மாதிரி இருக்குமா ப்ரோ? இந்தியன் டூல வந்து சித்தார்த்துக்கு பெரிய ரோல் இருக்கும். இந்தியன் டூல கமல் வந்து எப்படின்னா இந்த விக்ரம் படத்துல கமல் இருந்தார்ல, அந்த மாதிரி பில்டப்லயே இருந்து அதுக்கப்புறம் அவரு ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அவரு மேல கதை. ப்ரோ ஸ்டார் படம் பார்த்தேன், ஓகே தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வச்சே இருக்க தேவை. பட் ஓகே படம் ஓரளவுக்கு. இந்த யுவன் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. யுவனுக்கு வந்து பெரிய ஹீரோவோட இந்த மாதிரி கொஞ்சம் எமர்ஜ் ஆகிற ஹீரோக்கு போடுற பாட்டு பிஜிஎம்லாம் இன்னும் நல்லா பண்றாரு. அந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், அந்த பஸ்ல ஏறணும்னே ஒரு பிஜிஎம் சூப்பரா போட்டிருப்பாரு. இல்ல டார்கெரியன் இது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ட்ரைலர் இருந்துச்சு, பாத்தீங்களா? சரி ப்ரோ, ஓகே, பை, குட் நைட். ஓகே ப்ரோ, குட் நைட்.